Hello everybody. Hi. Good evening. Good evening. So after a long days we are all meeting. So எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியரா இருக்கா? எஸ். ஸோ யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க? ஒரு குட்டி ஹாய் போடுங்க பார்க்கலாம் கிளாஸுக்கு. எஸ். ஓகே. ஸோ ரொம்ப நாள் அப்புறமா வந்து ஆர்கானிக் பேசிக்ஸ் கிளாஸில் நம்ம வந்து மீட் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட் 4 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடங்கள்னு தடங்கள்லாம் தாண்டி நம்ம கடைசியாக வந்து மீட் பண்ணியிருக்கோம் டுடே. ஓகே, ஸோ குயிக்லி ஷேர் த லிங்க் வித் ஆல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ண சொல்லிடுங்க. இப்போ லைவ் வந்தவங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர் 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 கைஸ். ஓகே, ஸோ நீங்கள் 11th 12th அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து சாட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் லைக் 10th முடிச்சுட்டு 11th போகிறவங்க, 11th முடிச்சுட்டு 12th போகிறவங்களுக்கு வந்து ஃபெலிசிட்டேஷன் ஈவெண்ட் வேதாந்துல we are conducting. So on the felicitation event la Yalinian sir is going to give you career guidance counseling, and then நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. உங்க மார்க், நீங்க வாங்கின மார்க் எல்லாருக்குமே வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க போறாங்க. ஓகே, ஸோ 27th வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லடா, சரியா? கோயம்புத்தூருடைய வேதாந்து லேர்னிங் சென்டர்ல நேர்ல நீங்க வந்து மீட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி 29th மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில நீங்க வந்து மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா எல்லாருமே நேர்ல கிளம்பி வாங்க. we all will meet. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் அண்ட் மதுரைக்கு இப்போ இதுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குடா. மறக்காம எல்லாருமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அந்த லிங்கை வந்து ஃபில் பண்ணி நேரில் வரவங்க எல்லாருமே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எது வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிறத எனக்கு சாட்ல சொல்லுங்க. பிஃபோர் தட் இம்மீடியட்டாக நிறைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இருக்கீங்க. ஸோ தீமினல் பேட்சை பற்றி குயிக்காக நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ தட் வந்து உங்கள் ஜூனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க நீங்கள். ஸோ தீமினல் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கு. நாட் ஒன்லி ஜஸ்ட் லைவ் கிளாஸ், மண்டே டு ஃப்ரைடே 2 hours லைவ் கிளாஸ், சண்டே ஆனால் டெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வி-படியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ், சாப்டர் வைஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான லெக்சர் வீடியோஸும் உங்களுக்கு இது கூடவே சேர்த்து வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிளாஸ் எவ்ரிடே லைவ் செஷனுடைய நோட்ஸும் உங்களுக்கு இமீடியட்டாக அதில் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிரும். ஓகே, ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் உங்கள் ஜூனியர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணணும், ஆர் இப்போ கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா 11th மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the fees is going to be 3,999. ஓகே, இல்லை நான் வந்து 11th கூடவே சேர்ந்து வந்து நான் 12th நான் இப்போவே வந்து தீமினெல்லாம் என்ரோல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 6,999 வந்து இந்த 2-year கோர்ஸ் வந்து இருக்கு. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், தீமினல் கோர்ஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்தே உங்க எல்லாரும் கூடயும் நான் வந்து படிக்கணும். கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் டு ஸ்டாண்ட் நியர் ஹிம். கண்டிப்பா ஆல்ரெடி வந்து போனவங்க எல்லாருமே எனக்கு வந்து சாட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் வந்து அண்ணா நகர் பிரான்ச்ல யார் சார் ஆஷா மேம்லாம் மீட் பண்ணீங்க, how was the experience அப்படிங்கறத வந்து கண்டிப்பா let me know in the chat section. சரியா? ஓகே, ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3,999க்கு the complete 1-year course with all the feature உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இல்லை நான் வேதாந்தோடைய லேர்னிங் சென்டரில் ஆன்லைனில் இந்த கோர்சஸ்லாம் இருக்குது, சரியாடா? இல்லை நான் ஆஃப்லைனில் படிக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் வந்து எந்தெந்த ஊர்லலாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி எவ்ரிபடி ஜஸ்ட் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். 90% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். எதில் அப்படின்னா நீட் கிளாஸஸ், நீட் கோர்சஸ், ரிப்பீட்டர் கோர்சஸ்ல ஜாயின் பண்றவங்க எல்லாருக்குமே. ஸோ உங்க சீனியர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீட்டுடைய ரிப்பீட்டர் பேட்ச் ஆஃப்லைனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நீட்டுக்கும் ஜேஇக்கும் வேதாந்துல ஆஃப்லைன் கோர்சஸ் இருக்கு. அதுக்கு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக் விசிட் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், சரியா? அந்த லிங்க் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து புக் விசிட் அப்படின்னு வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணலாம். ஷிமோன் சார் மீட் பண்ணீங்களா? வெரி குட் சம. என்ன சொன்னாரு, என்ன பேசுறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஸோ ஆல்சோ ஒரு கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட், லைக் நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட், இந்த மாதிரி உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா 100% ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ண போறாங்க, சரியா? ஸோ நீங்க ப்ராப்பரா கிளாஸ் கவனிக்கிறீங்க, எல்லாத்தையுமே லிசன் பண்றீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தேர் இஸ் கோயிங் டு பி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மார்க். அதுதான் வந்து இது மூலமா சொல்ல விரும்புறது. ஓகேவா? சூப்பர். ஸோ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இனியோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
ஓகே கைஸ், சூப்பர். ஸோ வேதாந்து உடைய லேர்னிங் சென்டர்ல நான் சொன்னேன்ல இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு, அதுக்கு தான் நீங்க ஐவி சாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதணும். இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். அது எழுதுறப்போ உங்களுக்கு அதுல நீங்க வாங்கக்கூடிய மார்க் வச்சு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ தமிழ்நாடுல இந்த பிளேசஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த புக்கை விசிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சூப்பர். நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா செமையா வேற லெவலா நம்ம வந்து பேசிக்ஸை கண்டினியூ பண்ண போறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம வந்து என்னப்பா முடிச்சோம், கிளாஸ் ரெகுலரா வந்தாதானே தெரியும். கிளாஸ் ரெகுலரா வரவங்க எல்லாருமே எனக்கு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரெகுலரா கிளாஸ் வரவங்க எல்லாருமே வந்து எனக்கு லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம்? we started the structural representation of organic compound. Okay, so structural representation of organic compound அப்படினா என்ன பார்த்தோம்? What is structural representation? எப்படி எல்லாம் ஒரு organic compound வந்து நம்ம represent பண்றோம். Okay, so first structure வந்து பாத்தீங்க அப்படினா Lewis structure அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. So Lewis structure வந்து வேற எப்படி சொல்லலாம் அப்படினா dot structure அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ படிக்கிறது எல்லாமே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் பேசிக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? இல்லை எனக்கு தெரியலை அப்படின்னா கூட பரவாயில்ல, 12th ஸ்டாண்டர்டுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ லீவஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லைன்னா டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் ஸ்ட்ரக்சர், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வி கால் இட் ஆஸ் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். dash structure அப்படி இல்லனா we call it as bond line structure. And third structure வந்து பாத்தீங்க அப்படினா condensed structure. Condensed structure அப்படி வந்து சொல்லுவோம். And fourth structure வந்து பாத்தீங்க அப்படினா again it is line bond. இது வந்து பாத்தீங்கன்னா bond lineல இது வந்து என்ன dash இல்லனா line bond structure அப்படினு சொல்லுவோம். And fourth வந்து பாத்தீங்க அப்படினா bond line structure. Okay, ஸோ இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ தட் அதுக்கு அடுத்து நம்ம எதுக்கு போயிடலாம், இந்த 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கு நம்ம போயிடலாம். சரியா? 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கு போயிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் N ப்ரோபனால். N ப்ரோபனால் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இந்த N ப்ரோபனால் உடைய மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்க போகுது? வாட் வில் பி த மாலிகுலர் ஃபார்முலா? சொல்லுங்க பார்க்கலாம். மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா என்னப்பா? மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா அதுல எத்தனை கார்பன் இருக்கும், எத்தனை ஆக்சிஜன் இருக்கும், எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும், அதுதான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, விச் இஸ் N ப்ரோபனாலுக்கு இட் இஸ் கோயிங் டு பி C3H8O. ஓகே, 3 கார்பன் இருக்கும், 8 ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் வந்து இருக்க போகுது. கரெக்டா? இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்ம அந்த டேஷ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, அந்த கம்ப்ளீட் டேஷ் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து வரைய போறோம். எப்படி வரையறோம் அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த C3 கரெக்டா 3 கார்பன் இருக்கு, 3 கார்பன் இருக்கு. அந்த 3 கார்பன்ல நமக்கு இங்க ஒரு ஆக்சிஜன் அட்டாச் ஆகி இருக்கு O. சரியா? O இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அது ஹைட்ரஜனோட அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்கஹால், N ப்ரோபனால். கரெக்டா? இப்போ கார்பன் அப்படியே போட்டுட்டே வாங்க. இங்க 3 கார்பன் இருக்கும், இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கும், இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்றோம். 3 4 5 6 7, அங்க வந்து 1 8. இதுதான் வந்து நம்ம கம்ப்ளீட் டேஷ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்து வந்து கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் வரைய போறேன். கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம ஜென்ரலா இதே N ப்ரோபனால நம்ம மாலிகுலர் ஃபார்முலாவா ஈஸியா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்னடா C, இந்த கார்பன்ல 3 ஹைட்ரஜன் நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. அப்ப அதை நம்ம எப்படி எழுதலாம்? CH3 அப்படின்னு எழுதலாம் ஈஸியா. ஓகே, CH3. இது எப்படி எழுதலாம்? CH2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, CH3 CH2. இது எப்படி எழுதலாம்? CH2 அப்படின்னு எழுதலாம். CH2 and then OH. கரெக்டா? கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? CH3 CH2 CH2 OH. ஓகே,
சூப்பர். ஸோ கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் இப்போ எழுதிட்டேன். பாண்ட் லைனில் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது பார்க்கலாமா? எஸ் மேம், நாளையில இருந்து ஸ்கூலா? ஸ்கூல் வந்து இட் இஸ் ஆன். ஸ்கூல் வந்து உங்களுக்கு இது அப்போ தானடா ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 4th தானே, ஜூன் 4th தானே ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூலு. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது தானே? எஸ். ஸோ பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ பாண்ட் லைன் பார்க்கலாம். சம்மர் எப்படி? ஜூன் 2வா? ஓகே ஓகே. ஆக்சுவலி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகக்கூடாது தானேடா? ஓகே. ஸோ அக்கார்டிங் டுலாம் எங்கள் ஸ்கூலில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க மேம் அப்படின்னு நிறைய பேர் ஸ்கூல் ஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போல். சரி விடுங்க, பார்க்கலாம். ஏதாச்சும் சம்மர் கிம்மர் ரொம்ப வெயில் அதிகமாச்சு அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொரோனா வந்துச்சுன்னா திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, யா. ஸோ லெட் அஸ் கண்டினியூ. பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 கார்பன் இருக்கா? அதோ பேர் 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன், அவ்வளோதான். 1 2 3 எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து எழுதுங்க. 1 2 3 3 கார்பன். அதில் எனக்கு OH குரூப் அட்டாச் ஆகியிருக்கு. தோ இப்படி OHன்னு போடக்கூடாது, அப்போ 2 கார்பன் தான் அர்த்தம். OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா பாண்டு OH. இப்போ கவுண்ட் பண்ணிப்பேன். 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன், கரெக்டா? 3 கார்பன் இருக்கு, அதில் OH குரூப் எனக்கு அட்டாச் ஆகி. எஸ், டுடே நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட்லாம் பார்த்துடலாம், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இது வந்து வி நோ இட், அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன். மேம், 3 டைமென்ஷனலி நம்ம வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ 3Dல நம்மளை நோக்கி இருக்கிற பாண்டை எப்படி எழுதுவோம்? அவே ஃப்ரம் நம்மளை தாண்டி அவே ஃப்ரம் நம்மளை தாண்டி அவையா இருக்கக்கூடிய பாண்டை எப்படி எழுதுவோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ ஒரு பாண்டு டுவர்ட்ஸ் அஸ் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சாலிட் வெட்ஜ், அது வந்து வெட்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி சாலிடா இந்த மாதிரி ஒரு சாலிட் வெட்ஜ் வந்து இருக்கு அப்படின்னா இந்த பாண்ட் வந்து டுவர்ட்ஸ் அஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். திஸ் பாண்ட் இஸ் டுவர்ட்ஸ் அஸ். டுவர்ட்ஸ் அஸ், நம்மளை நோக்கி இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? இதே அந்த பாண்ட் வந்து எனக்கு இப்படி இருக்கு. சரியா? இந்த மாதிரி எனக்கு வந்து broken wedges-ஆ வந்து இருக்கு அப்படின்னா அப்போ the bond is away from us. Bond is away from us. ஓகே, நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த பாண்ட் வந்து போகுது அப்படின்னு அர்த்தம். ப்ரீவியஸ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணாதவங்களும் இந்த கிளாஸஸ் தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. சரியா? ஓகேவா? சூப்பர். ஸோ இந்த 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன்ல இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன்ல ஒரு சில ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஆர் யூ ஆல் டேக்கிங் நோட்ஸ்? உங்க எல்லாராலையுமே கிளாஸும் கவனிச்சுட்டு நோட்ஸும் எடுக்க முடியுதா? எஸ், மை ஹெல்த் இஸ் குட் நவுடா. தேங்க்யூ ஸோ மச். மை ஹெல்த் இஸ் சூப்பர் குட் நவ். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கேன். சரியா? வாங்க வாங்க வாங்க. ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா பார்க்கலாமா? நோட்ஸா? என்னது நோட்ஸ் எடுக்கணும்டா, இல்லைன்னா மறந்துடுவீங்க. எல்லாருமே எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா மறந்துடுவீங்க. மேம், நான் 9thலலாம் ப்ராப்பராகவே நான் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கானிக் படிக்கல அப்படிங்கிறவங்களாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ நல்லா படிங்க. ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன், சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன், நியூமன் ப்ரொஜெக்ஷன், கரெக்ட், டிபி மாஸ் வேற லெவல். ஓகேவா? வாங்க இப்போ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒன்றும் 3D வரைய போகிறதுலாம் கிடையாது, 2Dயில் ஒரு பேப்பரில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து ஒரு பேப்பரில் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இருந்தாலே அது வந்து நமக்கு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ யா, ஸோ நமக்கு இதில் நமக்கு வந்து டுவர்ட்ஸ் அஸ் இருக்கா, அவே ஃப்ரம் அஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. டுவர்ட்ஸ் அஸ் இருக்கா, அவே ஃப்ரம் அஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. ஓகே, இப்போ நான் இதில் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு டார்டாரிக் ஆசிட் வந்து எழுதி காட்டுறேன். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா டார்டாரிக் ஆசிட் வந்து நம்ம பார்க்குறோம். சரியா? டார்டாரிக் ஆசிட் வந்து நம்ம பார்க்குறோம்.
ஸோ டார்டாரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு COOH குரூப் இந்த கார்பனில் அட்டாச் ஆகியிருக்கும். அதே கார்பனில் இங்கே ஒரு OH குரூப்பு, இங்கே ஹைட்ரஜன் குரூப். அதில் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனில் அகெயின் இங்கே வந்து ஹைட்ரஜன், இங்கே OH குரூப், தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா COOH குரூப். இப்போ இதுதான் நம்ம டார்டாரிக் ஆசிடுடைய ஃபார்முலா. சரியா, இதுதான் நம்மளோட டார்டாரிக் ஆசிடுடைய ஃபார்முலா. மேம் டுடே த theme in a biology test, but Asha ma'am didn't give the study material, but how to attend the test. ஒன்றும் பிரச்சனை இல்லை யோகேஷ் மேம், நடத்தினதுலேருந்து தானே உங்களுக்கு டெஸ்ட் வந்து இன்னைக்கு வைக்கிறாங்க, புரிஞ்சுதா? ஸோ டெஸ்ட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி எவ்ரி கிளாஸஸோட எண்டில் உங்களுக்கு PDF கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த PDFல உங்களுக்கு இன்னைக்கு கேட்க போகிற கொஷின்ஸோடைய ஆன்சர்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்க போகுது. கரெக்டா? அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சிருங்க. மெட்டீரியல்ஸ் கொடுக்கல சொல்லக்கூடாது. ஆல்ரெடி எவ்ரி கிளாஸஸில் உங்களுக்கு PDFs வந்து என்ன ஆகியிருக்கும், அப்லோட் ஆகியிருக்கும். போர்ஷன்ஸ் தெரியும் இல்லையா, அப்போ ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. சப்போஸ் ஏதோ 1-2 கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் கிளாஸ் முடிக்கிறப்போ உங்களுக்கு ஆன்சர் PDF கிடைக்க போகுது. ஓகேவா? சூப்பர். ஸோ நல்லபடியாக இதில் லிசன் பண்ணுங்க. எவ்ரிபடி லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இப்போ இதில் இந்த கார்பன் எடுத்துக்கோங்க. இந்த கார்பனில் நம்ம ஸ்டார் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் வாட்? அது வந்து கைரல் கார்பன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து என்னென்னு அர்த்தம்? அப்படி ஸ்டார் போட்டோம் அப்படின்னா கைரல் சென்டர் அப்படின்னு அர்த்தம். கைரல்னா என்ன மேம் அப்படின்னா அந்த கார்பனுக்கு 4 பாண்ட் இல்லையா, 4 பேருமே வேற வேற குரூப் கூட அட்டாச் ஆகி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கைரல். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கைரல். அப்ப இந்த கார்பன் எடுத்துக்கோங்களேன். இந்த சைடு ஹைட்ரஜன், இந்த சைடு OH, இந்த சைடு COOH, இந்த சைடு வேற குரூப்பே அட்டாச் ஆகி இருக்கு. ஓகே, இந்த பக்கம் பாருங்களேன். இந்த கார்பன் எடுத்துக்கோங்க, OH, H, COOH, மேலே வேற குரூப்பே அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இவனும் வந்து கைரல் தான். ஸோ கார்பனை சுற்றி 4 பாண்ட், அந்த 4மே வேற வேற குரூப் கூட அட்டாச் ஆகி இருக்காங்க அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as chiral centers அப்படின்னு வந்து சொல்லுவோம். we call it as chiral centers அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ this is how you represent the Fisher projection. ஓகே மேம், இப்போ இந்த சாஹார்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷனை நான் எப்படி எழுத போறேன் பார்க்கலாமா? எஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா we have completed learning what is Fisher projection. So now Sawhorse projection. Okay, so now coming to the Sawhorse projection வந்து எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லடா, இந்த Fisher projection இருக்குல்ல அதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் டில்ட் பண்ண போறோம். Fisher projection இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டில்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன்ல நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன்ல சி நமக்கு இந்த மாதிரி கிராஸாக தான் இருக்க போகுது இந்த சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன். இதுல ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பின்னாடி அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? பின்னாடி அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? அப்பர் ரைட் வந்து என்ன அர்த்தம்? இந்த ரைட் சைடு, அப்பர் ரைட் சைடு வந்து நமக்கு என்னென்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் அது வந்து நமக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நமக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆட்டம்னு அர்த்தம். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் கிளியரா? சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன்ல ரைட் டாப் ரைட் வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் ஒரு குச்சி இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. லெஃப்ட் பாட்டம் இருக்கிறது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகேவா? சூப்பர். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு இதுல வந்து ஒரு 3 பாண்ட் கண்டிப்பா இருக்க போகுது. ஏன்னா கார்பன் கார்பன் பாண்ட் தானே, இப்படிதான் நீங்க இந்த பாண்டை வந்து எழுத போறீங்க. ஸோ இந்த 3 பாண்ட் வந்து டுவர்ட்ஸ் அஸ் ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு. அந்த 3 பாண்ட் வந்து எனக்கு பேக் சைட் அவே ஃப்ரம் அஸ்ல வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அதுல இந்த சைடு எனக்கு குளோரின் இருக்கு. டுவர்ட்ஸ் மீ வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி த மித்தைல் குரூப் எனக்கு இருக்கு. இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? டுவர்ட்ஸ் மீ எனக்கு மித்தைல் குரூப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். மேம் இதெல்லாம் நான் வந்து மனப்பாடம் பண்ணணுமா மேம்? நான் வேண்டவே வேண்டாம், புரிஞ்சுக்கோ போதும். ஓகே, இதெல்லாம் நீ இது என்ன ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணணுமா, இது அப்படியே மைண்ட்ல ஏற்றிக்கணுமா? வேண்டாம். ஜஸ்ட் கூலா லிசன் பண்ண, புரிஞ்சுக்கோ போதும். யாரும் உன்னை வந்து நீ சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் திஸ் வர அது வர இது வர கேட்க போறது கிடையாது. எது பேக் சைடு எது ஃப்ரண்ட் சைடு என்ன எது தெரிஞ்சுக்கோ போதும். சரியா? இங்க வந்து எனக்கு ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு broken wedge இருக்கு. broken wedgeனா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் சொல்லி கொடுத்தேன், சாட்ல கொஞ்சமாச்சும் இன்டராக்ட் பண்ணுங்க.
கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணலாம் இல்லையா சாட்ல? அப்படியே டல்லா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம். Listen properly. Yeah. பாண்ட் வந்து நமக்கு away from us அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ பாண்ட் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் away from us-ஆ வந்து இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். கரெக்டா? ஓகே. ஸோ இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக் சைட் away from us. இப்போ அதே மாதிரி தான் நம்ம அங்கேயும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். இங்கேயும் வந்து பாருங்க நமக்கு இந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு away from us-ல வந்து இருக்கு. அண்ட் தென் இங்கே எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா டுவர்ட்ஸ் us வந்து எனக்கு ஒரு மிథைல் குரூப் இருக்கு. அண்ட் அந்த சைடு வந்து எனக்கு குளோரின் வந்து இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன். ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to study about the நியூமேன் ப்ரொஜெக்ஷன். ஓகே, நான் வந்து இந்த சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன் சீஹார்ஸ் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் முன்னாடி. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிறது வந்து என்னது அப்படின்னா நியூமேன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. நியூமேன் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னது? வாட் இஸ் திஸ் நியூமேன் ப்ரொஜெக்ஷன்? இது மூலமாக நம்ம வந்து என்ன பெனிஃபிட்ஸு எப்படி நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் நம்ம வந்து நிறையா அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ மாலிக்யூல்ல நம்ம வந்து வெறும் அந்த கார்பன் ஆக்சிஸ் மூலமா மட்டும் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கார்பன் வந்து நம்ம என்ன பார்க்கணும்? இப்போ இந்த மாலிக்யூல் எடுத்துக்கோ. இப்போ இந்த ரிமோட் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ரிமோட்டை நீ இப்படி பார்க்குற, 3 டைமென்ஷனலாக இல்லை, இந்த ரிமோட்டை நீ இப்படி வரையற அப்படின்னா இதுதான் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். புரியுதாடா? இந்த ரிமோட்டை நீ இப்படி வரையற அப்படின்னா இதுதான் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். இந்த ரிமோட்டை நீ இப்படி வரையற, இப்படி, அதான் இது நம்மளோட சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, மேலே இருக்கிறது பேக்கு, கீழே இருக்கிறது ஃப்ரண்ட்டு. நம்ம வந்து இப்படி வரைஞ்சிருக்கோம், கொஞ்சம் டில்டடாக வரைஞ்சிருக்கோம். அதுதான் வந்து என்னது அப்படின்னா சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன். இப்போ நியூமேன் ப்ரொஜெக்ஷன் என்ன தெரியுமா? இப்போ இந்த ரிமோட்டை இப்படி பார்க்குற நீனு, நல்லா கவனி. இந்த ரிமோட்டை இப்படி பார்க்குற, இப்படி பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? இது மட்டும் தான் தெரியுது இல்லையா? இல்லையா? உனக்கு இது மட்டும் தான் தெரியுது. அப்போ இந்த பேக்ல இருக்கக்கூடிய இங்கே என்னென்ன ஆட்டம்ஸ்லாம் அட்டாச் ஆகி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். 3 டைமென்ஷனை ஒரு 2Dல ரெப்ரசென்ட் பண்றோம். அதுதான் என்னது அப்படின்னா நியூமேன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நியூமேன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா நல்லா லிசன் பண்ணுங்க. அதை அப்போ உன் கண்ணுக்கு தெரிய போகிறது ஒரு கார்பன் ஆட்டம் மட்டுமே. உங்க கண்ணுக்கு இதோ பாரு, இந்த கார்பன் ஆட்டம் தான் உங்களுக்கு தெரிய போகுது. கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இதில் எது ஃப்ரண்ட்டு எது பேக் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த கார்பன் ஆட்டம்ஸில் அட்டாச் ஆகி இருக்கிற 3 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு, உனக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்காங்க. சரியா? இப்போது இதோடைய பேக் சைடு வந்து உனக்கு எப்படி ரெப்ரசன்ட் ஆகி இருக்கும் அப்படின்னா தோப்பர், அந்த கார்பனை நீ பார்க்க முடியாது, ஆனால் அதில் அட்டாச் ஆகி இருக்கிற குரூப்பை நீ பார்க்கலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா 3 பேர், அவங்க வந்து யாரு? பேக் சைடு, அதுக்கு பின்னாடி சைடில் இருக்கு. புரிஞ்சுதா? நீ சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து நம்ம வந்து வரைஞ்சோம் இல்லையா, இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடில் தெரியறாங்க அப்படின்னு வந்து அர்த்தம். கரெக்டா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனையும் நியூமேன் ப்ரொஜெக்ஷனையும் கம்பேர் பண்ண போறேன். எக்ஸாம்பிள் இங்கே பாரு, எனக்கு இது ரெண்டுமே கார்பன் பாண்ட் தான் அட்டாச் ஆகிருக்கு. இந்த ரிமோட்டை நீ இப்படி பாரு, நீ இப்படி வரையற, இப்படி வரையற, அதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளோட நியூமேன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ஓகே. ஸோ கவனிங்க, இங்கே வந்து எனக்கு என்ன குரூப் இருக்குது அப்படின்னா OH குரூப் இருக்குது. இங்கே வந்து எனக்கு ஹைட்ரஜன் குரூப் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் CH2OH குரூப். அப்போ இந்த 3 குரூப்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா உன் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன்ல இந்த 3 குரூப்ஸ் வந்து எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. ஓகே. இதே பின்னாடி பாருங்க, அங்கே வந்து கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன்ல ஐ ஹாவ் ஆல்டிஹைட் குரூப் ஹியர் அண்ட் தென் ஐ ஹாவ் OH குரூப் ஹியர் அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன். இப்போ இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க பார்க்கலாம். இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இப்போ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் வரைகிறப்போ இங்கே பாரு CHO டாப்பில் இருக்குது, CH2OH பாட்டமில் இருக்குது. அவ்வளோதான். CHO டாப்பில் இருக்குது, CH2OH வந்து எனக்கு பாட்டமில் இருக்குது.
இப்போ ஃப்ரண்ட்ல யார் யார் அட்டாச் ஆகியிருக்காங்க? ஃப்ரண்ட்ல OH குரூப்பும் ஹெச்சும் இருக்கு. அப்போ நான் அதை ஃபர்ஸ்டே ரெப்ரசென்ட் பண்ணிடுவேன். ஃப்ரண்ட் இதான் ஃப்ரண்ட், OH குரூப்பும் ஹெச்சும் இருக்கு. பேக் சைடில் OHம் ஹெச்சும் இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த OH ஹெச் வந்து எனக்கு இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிஷரில் ரிவர்ஸாக இருக்கும். HOH அப்படின்னு வந்து இருக்கும். HOH அப்படின்னு வந்து இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா என்னுடைய ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் மூலமாக நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவும் ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை 2 டைமென்ஷனலாக நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு காட்டுது. ஸோ இது வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். நம்ம நார்மலாக இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கார்பன், செகண்ட் இருக்கிறது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கார்பன். அண்ட் தென் சாஹார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் டில்டடாக வந்து இருக்கும். பின்னாடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு, ரைட் சைடு இருக்கிறது வந்து பின்னாடி சைடு இருக்கக்கூடிய கார்பன், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்பன். ஓகே, நியூமேன் ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்கிள் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதாவது நீ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பார்க்குற அப்படின்னா இது வந்து என்னோட ஃப்ரண்ட் சைடு, அந்த சர்க்கிள்லேருந்து சர்க்கிளோட சென்டர்லேருந்து வரது வந்து எனக்கு ஃப்ரண்ட் சைடு, அதுக்கு பின்னாடி எழுதுறது வந்து நம்மளுடைய பேக் சைடு, ஹைண்ட் சைடு. புரிஞ்சுதா? எஸ், இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? எல்லாருக்குமே இது கிளியரா? யாருக்கெல்லாம் கிளியர்? யாரெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டீங்க நோட்டட் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டீங்க நோட்டட் அப்படின்னு கொஞ்சம் சாட்ல போடுங்க பார்க்கலாம். கிறிஸ்டல் கிளியர், சூப்பர். நோட்டட், சூப்பர். ஓகே, டன். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து ஐசோமெரிசம் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சூப்பர். ஸோ இந்த ஐசோமெரிசம் அப்படிங்கிற இந்த டேர்ம், ஐசோ அப்படின்னாலே வந்து என்னது? சேம், ரைட்? ஐசோமெரிசம் அப்படின்னாலே சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, சேம் மாலிகுலர் ஃபார்முலா. லாஸ்ட் 3 மினல் பேட்சோட ரிசல்ட் வரல அப்படின்னா யூ கோ அண்ட் டெக்ஸ்ட் சாம் உங்களுடைய ஆப்ல வந்து SAM ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக் மென்டர் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மெசேஜ் பண்ணலாம். இந்த ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கே போயிட்டு அந்த ரிசல்ட் பார்க்கணும், எப்படி பார்க்கணும், என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியாடா? ஓகே, சேம் மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமாக இருக்கும். மாலிகுலர் ஃபார்முலானா என்னமா அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இப்படி இருக்குது, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சேமாக இருக்க போகுது. அதெல்லாம் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சேமாக இருக்க போகுது. ஓகே, ஆனால் கவனிங்க, ஆனால் இதில் வந்து நமக்கு அது அட்டாச் ஆகி இருக்கிற பாண்டிங், அது வந்து எப்படி லிங்க் ஆகி இருக்கு, அதெல்லாம் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாறும். சரியா? அதெல்லாம் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சூப்பர், செம. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்லி தரது எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா டேக் நோட்ஸ் ஃபார் திஸ். ஓகே, ஸோ கமிங் டு த ஐசோமெரிசம் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஐசோமர் அப்படிங்கிற டேர்ம் வந்து யார் காயின் பண்ணாங்க? எவ்ரிபடி டேக் நோட்ஸ். நான் இப்போ சொல்லிட்டேன். சரியா? எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஐசோமர் அப்படிங்கிற டேர்ம் வாஸ் காயின்டு பை பெர்சீலியஸ். ஓகே, ஐசோமர் அப்படிங்கிற டேர்ம் வந்து யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பெர்சீலியஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த ஒரு டேர்ம் பேர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா கொடுத்தாரு. ஓகே, ஸோ இப்போ மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ரக்சரோ இல்லை அதோட அரேஞ்ச்மெண்ட்டோ இல்லை ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து மாற போகுது. ஓகே, ஸோ இந்த ஐசோமரில் வந்து நமக்கு 2 டைப்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஒன்று வந்து என்னது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர் அண்ட் இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமர். கண்டிப்பாக இந்த பேஸ்டு கொஷின் வந்து நீங்கள் JEEல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமர். கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர் அப்படின்னா என்ன தெரியுமா? ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னு அர்த்தம். எது அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் தான் வந்து மாறப்போகுது. ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு மாறப்போகுது. ஸ்டீரியோ ஐசோமர் அப்படின்னா நமக்கு பாண்ட் கனெக்டிவிட்டி வந்து நமக்கு மாறும். பாண்ட் கனெக்டிவிட்டி மாறும். அதாவது ஒரு 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து நமக்கு பாண்ட் கனெக்டிவிட்டி வந்து சேமா இருக்கும். ஆனால் ஸ்டீரியோவில் வந்து
3 டைமென்ஷனலி அவங்க எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்காங்க அதுவே வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா மாற போகுது. சரியா? ஓகே. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமரிசம் அண்ட் தென் ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படின்னு ரெண்டு பார்த்தோம். இதுல இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமரிசம் நம்ம நிறைய டைப்ஸா வந்து கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்து என்னது அப்படின்னா செயின் ஐசோமரிசம், செகண்ட் வந்து பொசிஷன் ஐசோமரிசம். இது ஒவ்வொன்றும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், வாயால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எழுதி போடுவேன், அதனால நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம், அண்ட் ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொசிஷன் எழுதிட்டோமா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டாமெரிசம், மெட்டாமெரிசம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டாட்டோமெரிசம், டாட்டோமெரிசம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம செயின் ஐசோமரிசம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கு இங்க ரிங் செயின் ஐசோமரிசம், ரிங் செயின் ஐசோமரிசம். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all constitutional isomerism, structural isomerism. நம்ம எங்க படிச்சிருக்கோம்? 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? இப்போ கமிங் டு ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸ்டீரியோ ஐசோமரிசம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு படிக்கிறோம். ஒன்னு வந்து என்னது அப்படின்னா நம்ம ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம், geometrical isomerism, and then the second is optical isomerism. Geometrical isomerism or optical isomerism. சரியா? ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to start with the structural isomerism. Okay? Structural isomerism. So இந்த structural isomerismல constitutional isomerism அப்படின்னா வந்து என்னது? மாலிகுலர் ஃபார்முலா வந்து நமக்கு சேமா இருக்கும், ஆனா அந்த கார்பன் கனெக்டிவிட்டி லிங்கேஜ் இந்த பாண்டிங் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் மாற போகுது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா செயின் ஐசோமெரிசம். ஸோ செயின் ஐசோமெரிசம் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கு இல்லையா, அந்த கார்பன் ஸ்கெலிட்டன் அது வந்து நமக்கு மாற போகுது. சரியா? டிஃப்ரெண்ட் கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்க போகுது. சரியா? which is what, நல்லா கவனிங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அது என்னவா மாறிடும் அப்படின்னா பிரான்ச்சா மாறிடும். ஓகே? ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு அப்படின்னா அதோட பிரான்ச்சிங் வந்து மாற போகுது, வேற கார்பன்ல வந்து நமக்கு அட்டாச் ஆக போறாங்க. சரியா? எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐம் டேக்கிங் n pentane. எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு கிளியரா புரியும், கவனிங்க. n pentane வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸாம்பிளா வந்து எடுத்துக்க போறேன். So let us take n pentane. CH3, CH2, CH2, C1 2 3 4 5. கரெக்ட்டா? சோ இதுதான் நம்மளோட n pentane உடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், ஒரே இப்போ 1 2 3 4 5 5 கார்பனும் அப்படியே அழகா அரேஞ்ச் ஆகி இருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா செயின் ஐசோமெரிசம் அப்படின்னா இதை நான் எப்படியாச்சும் கொஞ்சம் பிரான்ச்சா மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்க போறேன். விச் இஸ் ஒரு CH3 குரூப்பை தூக்கி நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரான்ச்சிங் பண்ணி விட்டுறேன். ஜஸ்ட் லிசன். CH3 CH இதோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு இந்த CH3 குரூப் அட்டாச் ஆயிடுச்சு. ஒரு CH3 குரூப்பை போட்டு நான் இங்கே அட்டாச் பண்ணிட்டேன். அப்போ CH2 CH3 இது வந்து என்னதுடா, இது வந்து என்னது 2-methyl butane. கரெக்டா? இது வந்து n pentane அப்படின்னா இது வந்து என்னது 2-methyl ரெண்டாவது பொசிஷன்ல மிథைல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. அலிஷா ஹாய், ஹலோ ஜினு ஹாய். எஸ், மீத் ஈத் ப்ரோப் பியூட். கரெக்டா? பியூட்டேன். ஸோ 2-methyl butane. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா திஸ் இஸ் த செயின் ஐசோமெரிசம், செயின் ஐசோமெரிசம். ஓகேவா? ஸோ இப்போ செயின் ஐசோமெரிசம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு, பிரான்ச் செயினா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் பிரான்ச் பண்ணலாம். எப்படி? கார்பனை மட்டும் வச்சுட்டேன், சுத்தி 4 கார்பனை போட்டுட்டேன் அப்படின்னா CH3 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 CH3. கரெக்டா? இதுவும் பென்டேன் தானே, 5 கார்பன் வந்துருச்சு எனக்கு. இப்போ இது வந்து என்னது 1 2 3 2,2 என்ன 2,2 டைமிథைல் டைமிథைல் மீத் ப்ரோபேன். கரெக்டா? சோ இப்போ இதுவும் வந்து என்னது ஐசோமெரிசம் தான். சரி, ஐசோபியூட்டேன் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லடா. கரெக்ட் தான். சரியா? ஐசோபென்டேன் எழுதலாம், ஐசோபென்டேன் பியூட்டேன் ஐசோபென்டேன், இது வந்து நியோபென்டேன். ஓகே, சோ யா
இதெல்லாம் தான் நம்மளோட செயின் ஐசோமெரிசம். செயின் ஐசோமெரிசம் எல்லாருக்கும் பக்கா கிளியர், சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா பொசிஷன் ஐசோமெரிசம். நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் ஐசோமெரிசமையும் அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசமையும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த செயின் ஐசோமெரிசம் கிளியராக புரிஞ்சுது? ஏன் ஐயோபேக் நேம் ஆஃப் கோர்ஸ் டிஃபர் ஆகும்டா, அது பிரச்சனை இல்லை. மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருந்தா போதும். செயின் ஐசோமெரிசம்னா என்ன? ஸ்ட்ரெயிட் செயின், பிரான்ச் செயின், அவ்வளவுதான். சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் செயின், பிரான்ச் செயின், செயின் கனெக்டிவிட்டி வந்து நமக்கு மாறப்போகுது, அவ்வளவுதான். ஸோ இப்போ கம்மிங் டு த பொசிஷன் ஐசோமெரிசம். ஸோ பொசிஷன் ஐசோமெரிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கலாம். நல்லா கவனி, யாரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கலாம், ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்ஸ்டிடியூவெண்ட்டாக இருக்கலாம், குளோரோ, புரோமோ, அயோடோ, இந்த மாதிரி சப்ஸ்டிடியூவெண்ட்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டபுள் பாண்ட் இல்லைனா ட்ரிபிள் பாண்டாக இருக்கலாம். இவங்களுடைய பொசிஷன் மாறினா அதான் பொசிஷன் ஐசோமெரிசம். ஃபங்க்ஷனல் குரூப்பு, சப்ஸ்டிடியூவெண்ட்ஸு, ஃபங்க்ஷனல் குரூப், சப்ஸ்டிடியூவெண்ட்ஸ், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவங்க அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன். ஸோ இவங்களுடைய பொசிஷன் சேஞ்சஸ், பொசிஷன் சேஞ்சஸ், அதை தான் நம்ம பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேம் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன மேம்? ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறிடும், அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னா என்னது? ஃபங்க்ஷனல் குரூப்பே நமக்கு மாறிட போகுது, அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஓகே, ஸோ பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா நமக்கு இவங்களோட பொசிஷன் தான் நமக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா மாறப்போகுது. புரிஞ்சுதா? Do you understand? லிங்கிங் பொசிஷன் தான் நமக்கு மாற போகுது. எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க, எக்ஸாம்பிள் பாருங்களேன். CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் 1 2 3 4, CH2 1 2 3 4 கரெக்ட், CH3. எனக்கு இப்படி ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்கு, சரியா? இப்போ எனக்கு இதுல இந்த டபுள் பாண்ட் எந்த பொசிஷன்ல இருக்கு கொஞ்சம் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். டே எனக்கே தூக்கம் வருதுடா, அப்படியே அமைதியா இருக்காதீங்க, கொஞ்சம் சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எஸ் குயிக்லி. ஃபர்ஸ்ட் கார்பன்ல எனக்கு இது டபுள் பாண்ட் வந்து இருக்கு. இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன்? தூக்கி நான் செகண்ட் கார்பனுக்கு மாத்தி விட்டுறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா CH3 CH double bond 1 2 3 4, okay, CH 1 2 3 4, okay, CH3. இப்போ பாருங்க, now look at this compound. இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தூக்கி நான் செகண்ட் கார்பனுக்கு மாற்றி விட்டுட்டேன், கரெக்டா? செகண்ட் கார்பனுக்கு நான் வந்து மாற்றி விட்டுட்டேன், ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய பொசிஷன் ஐசோமெரிசம். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா CH3 CH2, இங்கே குளோரின் குரூப் அட்டாச் ஆகியிருக்கு CH3, இப்படி இருக்கு. எனக்கு குளோரின் எந்த கார்பனில் அட்டாச் ஆகியிருக்கு? செகண்ட் கார்பனில் எனக்கு அட்டாச் ஆகியிருக்கு. இப்போ நான் இதோடைய ஐசோமர் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. இதுவே CH தான் வரும், சாரி, CH தான். ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆஃப்டர் டீச்சிங் கண்டிப்பா நான் ஹோம்வொர்க் தரேன், கவலைப்படாதீங்க. இது வந்து என்னது? குளோரின் இங்க எனக்கு செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆகியிருக்கு, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ இந்த சப்ஸ்டிடியூவன்ஸா இருக்கலாம், இல்லனா எதுவா இருக்கலாம்? ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கலாம், ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பா வந்து இருக்கலாம். ஓகே, இல்லனா நமக்கு டபுள் பாண்டா இருக்கலாம், இல்ல ட்ரிபிள் பாண்டா இருக்கலாம். இவங்களோட பொசிஷன் மாறுச்சு, இவங்களுடைய பொசிஷன் மாறுச்சு அப்படின்னா அதுதான் பொசிஷன் ஐசோமர்ஸ். அதுதான் வந்து என்னது அப்படின்னா பொசிஷன் ஐசோமர்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். இப்போ கண்டிப்பா நான் ஹோம்வொர்க் தருவேன். நம்ம இந்த ஐசோமர்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு சில காம்பவுண்ட்ஸ்லாம் கொடுப்பேன். அது என்னென்ன ஐசோமர்ஸம் நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லணும், சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்னா என்னது? தெரிஞ்சவங்க எனக்கு சாட்ல சொல்லுங்க.
What is functional isomerism? Functional isomerism என்றால் என்ன? Faster. Yes, very good. So functional isomerism அப்படினா functional groupே மாறிடும். மேம் functional groupோட position மாறினா அது வந்து position isomerism மேம். Functional groupே மாறிடுச்சு அப்படினா அதுதான் functional isomerism. Different functional group. என்னது? Different functional group. அது எப்படி பார்க்கலாமா? Say for example நான் வந்து இப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா propanol எடுத்துக்கிறேன், aldehyde எடுத்துக்கிறேன், CH3 CH2 CHO. என்ன எடுத்துட்டு இருக்கேன் நான் இங்க வந்து aldehyde வந்து எடுத்துட்டு இருக்கேன். சரியா? சோ இப்போ இந்த aldehyde group பாருங்க, இது வந்து என்னது நம்மளுடைய propanol. கரெக்ட்டா? propanol. இப்போ நான் இதோடைய functional isomerism எழுதுறேன் பாருங்க. aldehyde group எனக்கு இங்க என்ன ஆயிடுச்சு அப்படினா கீட்டோனா மாறிடுச்சு. இப்போ பாருங்க propanona மாறிடுச்சு. இங்க கவனிங்க, இது வந்து எனக்கு propanalla இருந்தது, propyl aldehyde propanalla இருந்தது. நமக்கு இங்க வந்து என்ன ஆயிடுச்சு அப்படினா நமக்கு வந்து propanone கீட்டோனா மாறிடுச்சு. இங்க aldehyde group இருந்துச்சு, ஆனா இங்க எனக்கு கீட்டோன் ஆயிடுச்சு. ஆனா நம்பர் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் பாருங்க நமக்கு வந்து சேமா இருக்கு. நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் எல்லாமே நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படினா சேமா வந்து இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா functional isomerism, which means what? நமக்கு functional groupே வந்து நமக்கு மாறிடும். சரியா? ஓகே. இப்போ மேம் அடுத்த டைப் வந்து என்னது அப்படினா it is metamerism. எல்லாராலயுமே வந்து நோட்ஸ் எடுக்க முடியுது இல்லையா? The speed is okay, right? Everybody, are you able to take notes? Yes? Are you all able to take notes? Yes or no? Are you all able to take notes? Yes ma'am, no ma'am. Notes கண்டிப்பா நீங்க எடுக்கணும். சரியா? notes எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து it is going to help you out. Okay? Super. So கவனிங்க, next நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படினா metamerism. What is this metamerism? பார்க்கலாமா? What is this metamerism? Metamerism அப்படிங்கிறதும் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம். அது வந்து ஒரு நார்மல் ஐசோமெரிசம் வந்து கிடையாது. அது வந்து பாத்தீங்க அப்படினா it is going to be a special type of isomerism. என்னது அப்படினா functional groupக்கு ரெண்டு சைடுலயுமே, அதாவது either side of functional groupல, நல்லா கவனிங்க, either side of functional group, functional group உடைய ரெண்டு சைடுலயுமே நமக்கு வந்து ரெண்டு டிஃபரண்ட் அல்கைல் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகி இருக்க போகுது. ஓகே, either side of functional groupல வந்து நமக்கு different alkyl groups வந்து attached, different alkyl groups வந்து attached. ஓகே, either side of the functional groupலயே எனக்கு வந்து different alkyl groups வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படினா attach ஆகி இருக்க போகுது. புரிஞ்சுதா? Do you understand that? Okay, super, sama. சரியா? Okay. So இப்போ metamerismக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? Can we all write an example for metamerism? Okay. So இப்போ நான் வந்து என்ன மாதிரி இதுல வந்து நான் functional groupsே நான் வந்து எடுத்துக்க முடியும் அப்படினா ether, ketone, ester, secondary amine இவங்கெல்லாம் தான் நான் வந்து எடுத்துக்க முடியும். யார் யார் எடுத்துக்க முடியும் அப்படினா I can take ether, சரியா, ester, okay, ketone, secondary amine இவங்கெல்லாம் தான் வந்து நான் என்ன பண்ண முடியும்னா இவங்க கிட்டலாம் தான் நான் ரெண்டு சைடுல ரெண்டு டிஃபரண்ட் அல்கைல் குரூப் வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படினா அட்டாச் பண்ண முடியும். ஓகேவா? சூப்பர். So let us write the examples. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதலாம். கரெக்ட்டா? ஓகே. சோ கவனிங்க, CH3O CH3O C3H7 இது வந்து எனக்கு ஒரு காம்பவுண்ட். சரியா? இந்த சைடு எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படினா மித்தைல் குரூப் இருக்கு, இந்த சைடு எனக்கு ப்ரோபைல் குரூப் இருக்கு. இந்த சைடு மித்தைல் குரூப் இருக்கு, அந்த சைடு நமக்கு என்ன இருக்கு அப்படினா ப்ரோபைல் குரூப் இருக்கு, நடுவுல வந்து O இருக்கு. இது வந்து என்னது? மித்தைல் ப்ரோபைல் ஈத்தர். கரெக்ட்டா? இது வந்து ஒரு ஈத்தர். இதோடைய ஐசோமர் மெட்டாமர் எப்படி இருக்கும்? ரெண்டு சைடுலயுமே நீ இப்போ கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். C2H5 ஏன்னா இங்க 3 இங்க 4 மொத்தமா 4 கார்பன் இருக்கா? 4 கார்பன் ரெண்டு ரெண்டா ஈக்குவலா பிரிச்சிரேன்.
ரெண்டு சைடுமே இத்தாயில் இத்தாயில் இப்படி நான் பிரிச்சுறேன். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ரெண்டு சைட்லையுமே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா மித்தாயிலும் ப்ரொப்பைலும் அட்டாச் ஆகி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தாயிலும் மித்தாயிலும் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. கரெக்டா? அப்போ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா மெட்டாமெரிசம். இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா மெட்டாமெரிசம். புரிஞ்சுதா? Do you all understand? Is it easy for you? Yes. Okay. அடுத்து நம்ம படிக்க போறது வந்து என்னது அப்படின்னா it is tautomerism. சரியா? next is tautomerism. So what is this tautomerism? எப்படி நம்மளுடைய metamerism வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமரோ அதே மாதிரியே வந்து நம்மளுடைய tautomerismமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a நான் செகண்ட் டேர்மின் நான் கண்டிப்பாக தாராளமாக நான் எக்ஸாம்பிள் வந்து தரேன். சரியா? அதை பற்றி யோசிக்கேன். அமன்ஸ் பற்றி நம்ம படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். சரியா? ஓகே. ஸோ கம்மிங் டு த டாட்டோமெரிசம். டாட்டோமெரிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம். ஸோ ரெடிலி இன்டர் கன்வெர்ட்டபிள் ஸ்ட்ரக்சர். ஓகே, ரெடிலி இன்டர் கன்வெர்ட்டபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு சின்ன பாண்ட் ஷிஃப்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா நமக்கு நடக்க போகுது. அந்த சின்ன பாண்ட் ஷிஃப்ட் ஜென்ரலி யாரா இருப்பாங்க அப்படின்னா ஹைட்ரஜனா தான் இருக்க போகுது. ஓகே, ஹைட்ரஜனா தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ டாட்டோமர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் அந்த ஐசோமர்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டாட்டோமர்ஸ் அப்படி வந்து சொல்லுவோம். இதுல வந்து நம்ம எப்படி ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இதுல நமக்கு கிடைக்கக்கூடியதை வந்து நம்ம டாட்டோமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த டாட்டோமர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? டூ ரெடிலி இன்டர் கன்வெர்ட்டபிள் ஸ்ட்ரக்சர். இன்டர் கன்வெர்ட்டபிள் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சூப்பரா? எஸ். ஸோ இப்போ கரெக்டாக வந்து எல்லாருமே வந்து லிசன் பண்ணுங்க. இந்த டாட்டோமெரிசம்க்கு நான் வந்து ஹைட்ரஜன் சயனைடை நான் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்க போகிறேன். அதாவது HCN. இப்போ இதோடைய டாட்டோமர் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு இங்கே கார்பன்ல தானே அட்டாச் ஆயிருக்கு. இதே ஹைட்ரஜன் நைட்ரஜன்ல அட்டாச் ஆயிருந்தா HNC அப்படின்னு மாறிடுமா? HNC அப்படின்னு வந்து மாறிடும். ஸோ இந்த ஹைட்ரஜன் சயனைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் சயனைடு வந்து நமக்கு ஒன் ஆஃப் த டாட்டோமர். அதோடைய இன்னொரு டாட்டோமர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஹைட்ரஜன், இது வந்து என்னது? ஹைட்ரஜன் ஐசோசயனைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருடா, ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன பாண்ட் ஷிஃப்ட், அவ்வளவுதான். இங்க வந்து எனக்கு ஹைட்ரஜன் வந்து கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கு. சரியா? அதுல ஹைட்ரஜன் வந்து எனக்கு எதுல அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா எனக்கு நைட்ரஜன்ல அட்டாச் ஆகி இருக்கு. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு ஆசிலேட் ஆகுது. கார்பன்ல இருக்கிறதுக்கு பதிலாக அது வந்து எனக்கு எதுல இருக்கு அப்படின்னா நைட்ரஜன்ல இருக்கு. இந்த ரெடிலி இன்டர் கன்வெர்ட்டபிள் ஸ்ட்ரக்சர்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டாட்டோமர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரியா? அதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டாட்டோமர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இப்போ இதே டாட்டோமர்ஸ்க்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அது வந்து என்னது அப்படின்னா நைட்ரோஃபார்ம் அசிஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நைட்ரோ இல்லைனா அசிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க, புரியும், ஈஸி தான். ஓகே, இப்போ நான் நைட்ரைட் எடுத்துக்கிறேன். NO2 இருக்கு இல்லையா? ஏன்னா இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஸ்டடி சம்திங் கால்ட் ஆஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படின்னு ஒன்று வந்து படிப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பிடென்டேட் லிகான்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கு இது இன்னுமே வந்து இன்டெப்த்தாக வந்து ஈஸியாக அவ்வளோதானா அப்படி வரும். இந்த NO2 இருக்கு இல்லையா? இந்த NO2 அப்படின்னு நீங்கள் வந்து இந்த நைட்ரோ குரூப் வந்து எழுதலாம். ONO அப்படின்னு வந்து எழுதலாம். அதாவது நைட்ரஜன் கூட நைட்ரஜன்ல ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்கிறது ஒரு டைப். ஆமா, அதோடைய நேமிங்ல ஐசோ அப்படின்னு எழுதுறோம்டா யோகேஸ்வரன். அந்த நேமை நீ அப்புறம் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவ? HCNயோ HNCயோ வேற எப்படி நீ டிஃபரன்ஷியேட் பண்ணுவ? அதனால தான் நம்ம ஐசோ அப்படிங்கிற ஒரு வேர்டை கொண்டு வரும். இப்போ இதுல எனக்கு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி இருந்தா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வாட்? நம்மளுடைய டாட்டோமெரிசம். கரெக்டா? ஸோ கவனிங்க, நைட்ரோ அண்ட் அசி ஃபார்ம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நைட்ரோ ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரைட் ஃபார்ம் NO2. கரெக்டா? NO2.
ஓகே. ஸோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு இதில் வந்து என்ன ஆகி இருக்கு அப்படின்னா அட்டாச் ஆகி இருக்கு. சரியா? இப்போ எனக்கு இதே ஹைட்ரஜன் எனக்கு இங்கே ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகி இல்லாமல் நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகி இருந்தா ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகி இல்லாமல் எனக்கு நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகி இருந்தா அப்போ நல்லா கவனிங்க என்ன ஆயிருக்கும், நைட்ரஜன் கூட எனக்கு இந்த ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகி இருக்கு NO2. புரிஞ்சுதா? லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கு. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட இருக்கிறது வந்து ஒரு ஃபார்ம் நைட்ரோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், நைட்ரேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதே நைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஹைட்ரஜன் வந்து நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகி இருக்கப்போ அதை நைட்ரோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம நைட்ரைட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து நைட்ரோ ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரெடிலி இன்டர் கன்வெர்ட்டபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம வந்து what do we call them as? We call them as tautomers. ஓகே, அந்த ஐசோமெரிசம் பேர் தான் நம்ம வந்து tautomerism அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஐசோமெரிசம் பேர் தான் we call it as tautomerism. எல்லாருக்கும் பக்கா கிளியர்? சம கிளியர்? ஓகே, இப்போ tautomerismமும் பார்த்தாச்சு மேம். நெக்ஸ்ட் ஒன்னே ஒன்று தான் மேம் நம்ம வந்து பார்க்கல இந்த கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம்ல. அது வந்து என்னது லாஸ்ட் டைப் என்ன ஐசோமெரிசம் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கணும். சொல்ல முடியுமா? which isomerism we have to study right now? yes, quickly. இப்போ நம்ம என்ன ஐசோமெரிசம் பார்க்கணும்? we have to study the ring chain isomerism. கரெக்ட்டா? வெரி குட். அவங்களாம் தான் கிளாஸ் வந்து லிசன் பண்றாங்க, நோட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களாம் கிளாஸ்லாம் லிசன் பண்ணல, நோட்ஸ்லாம் எடுக்கல, சும்மா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ நவ் கமிங் டு த ரிங் செயின் ஐசோமெரிசம். இந்த டைப் ஆஃப் ஐசோமெரிசம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல தான் மாலிகுலர் ஃபார்முலா எல்லாமே நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா ஞாபகம் இருக்கா, செயின் ஐசோமெரிசம்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரெயிட் செயின், பிரான்ச்டு செயின் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரெயிட் செயின், பிரான்ச்டு செயின் அப்படி பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் செயின் ரிங்கு அவ்வளோதான்டா. இப்போ நல்லா கவனிங்க, CH3 CH2 CH3 இது வந்து என்னது? மீத்தீத் ப்ரோபேன். கரெக்டா? நான் அந்த ப்ரோபேனை இந்த மாதிரி பாண்ட் போட்டா மீத்தீத் ப்ரோப். இது வந்து என்னது? அகைன் இட் இஸ் சேம் ப்ரோபேன் தான். அப்போ நீ ஸ்ட்ரெயிட் செயினாகவும் எழுதலாம், அது வந்து ரிங்காகவும் எழுதலாம். இதுதான் வந்து என்னது அப்படின்னா ரிங் செயின் ஐசோமெரிசம். இது வந்து நார்மல் ப்ரோபேன், அது வந்து என்னது அப்படின்னா சைக்ளோப்ரோபேன். அவ்வளோதான். ஓகே மேம், சாப்டர் 11 எப்போ கண்டினியூ பண்ணுவீங்க? இட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். டுமாரோ மார்னிங் at 9 o'clock. நாளை காலை 9 மணிக்கு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ CH3 CH2 CH3 அதே தான்டா. இது வந்து நார்மல் ப்ரோபேன், அது வந்து சைக்ளோப்ரோபேன். அவ்வளோதான். அதுதான் நம்ம ரிங் செயின் ஐசோமெரிசம். ஓகே, சூப்பரா? சரி, ஓகே. ஸ்டீரியோ ஐசோமெரிசம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த ஹோம்ஒர்க்கை நோட் பண்ணிக்க ரெடியா? ஹோம்ஒர்க்கை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருவேன். அது என்ன ஐசோமர் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணும் 5 நபருக்கு வந்து என்ன ஒரு பரிசு அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிவ் ப்ரியாரிட்டி டு வாட் யூ ஆஸ்க். நீங்கள் வந்து அடுத்த லைவ் கிளாஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். சரியா? அதுதான் வந்து டீல். ஃபஸ்ட்டு 5 people கேட்குறதா நான் ப்ரியாரிட்டியாக வந்து டீச் பண்ண போகிறேன். ஓகே, கரெக்டாக யார் வந்து ஆன்சர் பண்ணி கமெண்ட்டில் இப்போ இல்லை லைவ் முடிச்சு கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்கிறீங்களோ அவங்களுக்கு. சரியா? ஓகேவா? டீலா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருமே நோட் டவுன் பண்ணிக்கிறீங்களா? நோட் டவுன் பண்ணிக்கிறீங்களா? ஓகேவா? சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட், ஃபஸ்ட்டு ஐசோமர் நான் வந்து எழுத போகிறேன். அது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஆன்சர் இங்கே சொல்ல வேணாம், எழுதி வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிகிறப்போ எனக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். CH3 C double bond O, இது ஒரு ஐசோமர். இதோட இன்னொரு ஐசோமர் நான் எழுதுறேன், கவனிங்க. ஐம்பது பேர்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு 5ன்னு சொல்லிட்டேன்ல, ஃபஸ்ட்டு 5 தான் யோகேஸ்வரன். இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின், உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின். இது என்ன ஐசோமர் அப்படின்னு எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்ல போறீங்க. ஓகேவா? கிளியர்? எஸ். ஸோ இது வந்து என்ன ஐசோமர் அப்படின்னு சொல்ல போறீங்க.
என்ன ஆகியிருக்கு செகண்ட் ஒன் எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இல்லை, எனக்கு அழகாக ஆன்சர் பண்ணணும். எப்படி தெரியுமா ஆன்சர் பண்ணணும்? எனக்கு நல்லா நோட் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சிடும்ல, முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட், ஏன்னா கமெண்ட்னா தான் நான் பார்க்க முடியும். இங்கெல்லாம் அப்படியே சாட் பறந்து போயிடும். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து யோர் நேம், செகண்ட் கமெண்ட் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஆன்சர் இருக்க போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் யோர் நேம் போட்டுருவீங்கள்ல, யோர் நேம் போட்டுட்டு உங்கள் நேம் எழுதிட்டு ஐ எம் ஸ்ராவணி அப்படி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர், செகண்ட் ஆன்சர், தேர்ட் ஆன்சர், ஃபோர்த் ஆன்சர், ஃபிஃப்த் ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ் என்ன வேணும், நெக்ஸ்ட் லைவ் நீட் அப்படின்னு போடுங்க. எல்லாருமே போடுங்க. நான் ஒரு ஆர்டராக அப்படியே பார்த்துட்டு வரேன். சரியா? லீக் பண்ணுறாங்களா கொஷினை? சரி, இந்த மாதிரி அஞ்சு ஹோம்ஒர்க் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். 5 ஹோம்ஒர்க் அழகாக போட்டு நீட் நெக்ஸ்ட் லைவ் நீட் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் இமீடியட்டாக உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தேர்டு கொஷின் அவங்ககிட்ட வந்து கேட்க போகிறேன். அது வந்து என்னது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். சரியா? கிளியரா? தேர்டு கொஷின் எழுதிட்டேன். 3 கொஷின் தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். அடுத்த 2 கொஷினை நான் அப்புறமா தரேன். ஸ்டீரியோ ஐசோமரிசம்லேருந்து கேட்குறேன். சரியா? அடுத்த 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆஸ்க் ஃப்ரம் த ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுக்கு வந்து போகலாம், விச் இஸ் த ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸ்டீரியோ ஐசோமரிசம் வந்து ஏன் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசமை விட டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஏன்னா அதில் வந்து நமக்கு பாண்ட் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, பாண்ட் கனெக்டிவிட்டி வந்து நமக்கு சேமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் கனெக்டிவிட்டி வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சேமாக இருக்க போகுது. ஓகே, ஆனால் அது 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் அது வந்து எப்படி நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஃபர் ஆக போகுது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் atoms 3 dimensional ஸ்பேஸில் அந்த atoms வந்து எப்படி நமக்கு அரேஞ்ச் ஆகி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன ஆகி இருக்க போகுது அப்படின்னா மாறிடும். சரியா? அது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா டிஃபர் ஆக போகுது. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? எஸ், ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி டில் ஒரு 2 hours வச்சுக்கலாமா? அப்போ தான் நம்ம இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு வந்து நம்ம முடிக்க முடியும். சரியா? 1 hour இப்போ முடிஞ்சிச்சு. ஓகே, இன்னொரு ஒரு 1 hour தான். 1 hour நீங்கள் அழகாக அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து முடிச்சிடலாம். சரியா? குட்டாக அழகாக முடிச்சிடலாம். சரியா? ஓகே, டன். ஸோ இப்போ ஸ்டீரியோ முடிச்சுட்டு நான் அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ரீகால் பண்ணுறேன். அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ரீகால் பண்ணுறேன். அதனால் வந்து கவலைப்படாதீங்க. ஓகே, ஓகேடா, டன். ஸோ இப்போ இந்த ஸ்டீரியோ ஐசோமரிசமில் நம்ம ஃபஸ்ட்டு யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா we are going to learn about geometrical isomerism. ஸ்டீரியோ ஐசோமரிசமில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா geometrical isomerism பற்றி படிக்க போகிறோம். கரெக்டா? அட்மிஷன் பண்ண போறீங்களா? ஓகே, ஓகேடா, போயிட்டு வாங்க. ஓகே, இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வந்து என்னது அப்படின்னா அக்ராஸ் த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா. 6 PM 3 மினல் பயோ கிளாஸ் இருக்கா? இன்னைக்கு சண்டே தானடா? டுடே சண்டே ரைட்? நீ கிளாஸ் இருக்கா? ஓ, ஏதாவது கிளாஸ் போஸ்ட்போன் ஆச்சா? ஓகே, ஓகே, யா தென் யூ கேன் வாட்ச் ரெக்கார்டிங். சரியா? ஓகே. ஸோ இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ராஸ் த டபுள் பாண்ட் நமக்கு வந்து என்ன ஆக போகிறாங்க அப்படின்னா ஃபிளிப் ஆக போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கா? நல்லா கவனி. அக்ராஸ் த டபுள் பாண்ட் ஏஏ சேம் குரூப் இருந்தால் சிஸ், ஏஏபிபி அப்படின்னு இந்த 2 குரூப் சேமாக இருக்குது, ஏஏன்னு இருக்குது, இந்த 2 குரூப் சேமாக இருக்குது, பிபின்னு இருக்குன்னா இது வந்து சிஸ் ஐசோமர். இது வந்து என்னது அப்படின்னா சிஸ் ஐசோமர். இதே எனக்கு கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் எனக்கு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் ஆகியிருக்கு, ஏஏ
ஆப்போசிட்டில் தான் எனக்கு அந்த சேம் குரூப் அட்டாச் ஆகியிருக்கு. பிபி ஆப்போசிட்டில் தான் எனக்கு அந்த சேம் குரூப் அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்னா அது வந்து எனக்கு ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இந்த ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டவுடன் கண்டுபிடித்து விடலாம். ஓகே, யா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். இப்போ பாருங்க, எனக்கு இந்த 2 ஹைட்ரஜனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சேம் சைடில் இருக்குது. இந்த 2 CH3 குரூப்பும் வந்து எனக்கு சேம் சைடில் வந்து இருக்குது. அப்போ அது வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் சிஸ் ஐசோமர். அது வந்து என்னது அப்படின்னா கிளாஸ் இருக்கா என்ன தெரியலடா, ஏதாவது கிளாஸ் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இருக்கும். ஏதாச்சும் மேபி இந்த மீட்டப்க்கு போயிருந்தாங்க இல்லையா, அன்னையோட கிளாஸ் ஏதாச்சும் போஸ்ட்பான் ஆகியிருந்தா இன்னைக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும், தீமினலோட கிளாஸ். இது வந்து என்னது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்கே பாரு 2 ஹைட்ரஜன் எனக்கு சேம் இருக்கு. ஓகே, 2 CH3 மித்தைல் குரூப் வந்து எனக்கு சேம் இருக்கு. அப்போ இது வந்து என்ன ஐசோமர்ஸ், சிஸ் ஐசோமர்ஸ். வெரி குட். இது வந்து என்ன ஐசோமர், சிஸ் ஐசோமர். கரெக்டா? ஓகே, இப்போ ட்ரான்ஸ் அப்படின்னா என்னது, ஆப்போசிட். ட்ரான்ஸ் அப்படின்னா வந்து என்னது, ஆப்போசிட். ஓகே, அது எப்படி இருக்கும், இதோ பாருங்க, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஹைட்ரஜன் இங்கே இருந்தால் இதோடைய ஆப்போசிட்டில் தான் எனக்கு ஹைட்ரஜன் வந்து இருக்கும். இந்த சைடு எனக்கு மித்தைல் குரூப் இங்கே இருந்தால் அதோடைய ஆப்போசிட்டில் தான் எனக்கு இங்கே மித்தைல் குரூப் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ட்ரான்ஸ். ஹைட்ரஜனுக்கு ஆப்போசிட்டில் தான் ஹைட்ரஜன், CH3க்கு ஆப்போசிட்டில் தான் CH3 குரூப். சேம் இல்லை அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் ட்ரான்ஸ் ஐசோமர். அது வந்து என்னது அப்படின்னா ட்ரான்ஸ், அது வந்து சிஸ் கிடையாது, அது வந்து ட்ரான்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்ம ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இதுதான் வந்து நம்ம ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஆஃப், நம்ம இங்கே பார்த்தது வந்து மீத்து ஈத்து ப்ரோப்பு பியூட் சிஸ் பியூட்டீன். நம்ம வந்து இப்போ எதோடது வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூட்டீனுக்கு வந்து பார்த்தோம் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். Do you understand? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? ஓகே, சூப்பர். ஸோ இதை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம படிப்போம், இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் பேசிக்ஸ் தானே. ஸோ பேசிக்ஸ் பார்ட் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் டு த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காம்பவுண்டுடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு சேமாக இருக்கும். சரியா, இங்கே வந்து நமக்கு நல்லா கவனிங்க, the compounds உடைய physical and chemical property. physical and chemical property வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா வந்து இருக்க போகுது. ஓகே, ஆனா அந்த rotation of plane polarized light வந்து நமக்கு differ ஆக போகுது. ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை, நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது அந்த இது இருக்கு இல்லையா, நம்மளோட காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட்டை வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். சரியா, பாஸ் பண்ணுறேன். அப்போ வந்து நமக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா அது வந்து நமக்கு ரொட்டேட் ஆக போகுது. ஸோ அது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதா, அதை வச்சு தான் நம்ம இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை வந்து சொல்கிறோம். தேருடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ வில் பி சேம், பட் தே டிஃபர் இன் rotation of plane polarized light. They differ in rotation of plane polarized light. In the plane polarized light உடைய rotation வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா மாற போகுது. அதுக்கு பேர் தான் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் குளுக்கோஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த குளுக்கோஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த they show the optical isomerism. optical activity வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, நமக்கு வந்து இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா we represent it as dextro rotatory. we represent it as dextro rotatory அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஆர் வித் த சிம்பிள் பிளஸ், இல்லைனா பிளஸ் சிம்பிள் போட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா, இதே நெக்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸில் எனக்கு ரொட்டேட் ஆகுது, கிளாக் வைஸ் கிடையாதுங்க,
ஆன்டி கிளாக்வைஸ் ஆர் கவுண்டர் கிளாக்வைஸ் அப்படின்னா அதை நம்ம எல் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த எல் அப்படிங்கிறது வந்து என்னது? லீவோ ரொட்டேட்டரி. எல் அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா லீவோ ரொட்டேட்டரி. ஓகே, லீவோ ரொட்டேட்டரி நம்ம மைனஸ் சைன் போட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எவ்ரி காம்பவுண்ட் இந்த ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டுக்கு வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, லீவோ ரொட்டேட்டரி இருக்க போகுது. ஒரு டி ஐசோமர், ஒரு எல் ஐசோமர் வந்து நமக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து என்னது அப்படின்னா enantiomerism. enantiomerism. What is this enantiomerism? enantiomerism அப்படின்னா வந்து என்னது பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அவங்களுடைய மிரர் இமேஜ் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ரெண்டு மிரர் இமேஜும் நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கையுடைய மிரர் இமேஜ் தான் எனக்கு இந்த கை, கரெக்டா? இந்த கையுடைய மிரர் இமேஜ் தான் எனக்கு இந்த கை. இப்போ நான் இந்த கை மேலே இந்த கையை நான் கொண்டு போய் வைக்கிறேன்னு வச்சுக்கோ, இது வந்து சூப்பர் இம்போஸ் ஆகுதா? சூப்பர் இம்போஸ்னா சேமாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் தோப்பேன், இதோடைய மிரர் இமேஜ் இது கிடையாது, ஆனால் நான் சும்மா வைக்கிறேன். இப்படி வச்சா பார் பின்னாடி இருக்கிறதே மறைஞ்சிருச்சு. அப்படியே ஈக்குவலாக எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சூப்பர் இம்போஸ் ஆயிடுச்சு. இப்படி ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சூப்பர் இம்போஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்படி ஆகலை, எனக்கு இதோடைய மிரர் இமேஜ் இது நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜாக இருக்குது அப்படின்னா அதான் enantiomers. ஓகே, மிரர் இமேஜஸ் வந்து எப்படி இருக்கு? நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கு. ஸோ நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ், நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜா இருக்காங்க அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா enantiomers அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த enantiomerismக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. என்ன கண்டிஷன் மேம் அப்படின்னா இட் ஷுட் ஹாவ் அ கைரல் கார்பன். அதுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா கைரல் கார்பன் வந்து இருக்கணும். கைரல் கார்பன்னா என்ன? நம்ம இப்போ தான் பார்த்தோம், கார்பன் இஸ் அட்டாச்சிங் டு 4 டிஃப்ரெண்ட் குரூப். இந்த கைரல் கார்பன் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்லலாம். கைரல் கார்பனை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா asymmetric carbon அப்படின்னு சொல்லலாம். சரியா? which is carbon it is attached to 4 different groups. அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கைரல் கார்பன். ஸோ கைரல் கார்பனா இருக்கு அப்படின்னா it shows the optical isomerism அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த optical isomerismக்கு நம்ம இப்போ யாரை பார்க்க போறோம் அப்படின்னா we are going to study about lactic acid. I hope you are all taking notes அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? ஓகே, ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் வந்து நல்லா கவனிங்க. எனக்கு கார்பனில் வந்து எனக்கு என்னென்ன குரூப்ஸ் அட்டாச் ஆகி இருக்குது அப்படின்னா அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு ஆசிட் குரூப் அட்டாச் ஆகி இருக்கும், ஒரு ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆகி இருக்கும், இந்த பக்கம் ஹைட்ரஜன், இந்த பக்கம் CH3 குரூப். ஸோ லுக் அட் திஸ் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் நமக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகி இருக்கு. கரெக்டாக? COOH குரூப் ஆசிட் குரூப் இருக்கு, ஆல்கஹால் குரூப் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, மீத்தேன் இருக்கு. சரியா? டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து நமக்கு இங்கே என்ன ஆகி இருக்கு அப்படின்னா அட்டாச் ஆகி இருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லாக்டிக் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இவனோட மிரர் இமேஜை நான் வந்து வரைய போறேன். மிரர் இமேஜ் இங்கே நான் ஒரு மிரர் வச்சேன் அப்படின்னா மிரர்ல நம்ம டாப்பும் பாட்டமும் மாறாது. ஆனால் நம்ம ரைட்டு கை அங்கே லெஃப்ட்ல தெரியும், நம்ம லெஃப்ட் கை அங்கே ரைட்ல தெரியும். கரெக்டா? ஆம்புலன்ஸ் மாதிரி. ஸோ கவனிங்க, நமக்கு இதில் வந்து இந்த டாப்ல இருக்கக்கூடிய ஆசிட் அப்படியே தான் இருக்கும், பாட்டம்ல இருக்கக்கூடிய மித்தைல் குரூப் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய OH குரூப்பும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே இன்வெர்ட் ஆகி இருக்க போகிறாங்க. அப்படியே நமக்கு வந்து என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ட் ஆகி இருக்கு. இப்போ இதுதான் இதோடைய மிரர் இமேஜ். கரெக்டா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மிரர் இமேஜை ஒன்று மேலே ஒன்று வச்சு பாருங்க. இந்த மிரர் இமேஜை ஒன்று மேலே ஒன்று வச்சு பாருங்க. will it get சூப்பர் இம்போஸ்ட்? ஒன்று மேலே ஒன்று வைக்கிறப்போ மறையுமா? சூப்பர் இம்போஸ்ட்னா எனக்கு மறைஞ்சுடா, இது மேலே நான் இது அப்படியே வைக்கிறப்போ மறையுமா? மறையாது இல்லையா? ஸோ அப்போ அது வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நான் சூப்பர் இம்போசிபிளாக தான் இருக்கு. கரெக்டா? நமக்கு எப்படி இருக்கு? நான் சூப்பர் இம்போசிபிளாக தான் இருக்கு. அப்போ இந்த நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ்க்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய enantiomerism. ஓகே, enantiomerism. ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? பக்கா கிளியரா? எஸ், யாரெல்லாம் கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணுறீங்க? பிரேக் ஈக்கலாம் வேணாம்ல, அடுத்து கண்டினியூ பண்ணலாம்ல? பக்கா கிளியர்? ஓகே,
சூப்பர். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போறோம். எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல நமக்கு வந்து பாண்ட் பிரேக் ஆகுது, ஒரு இடத்துல வந்து நமக்கு பாண்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். கரெக்டா? அப்போ பாண்டு பிரேக் ஆகணும் அப்படின்னா அது என்ன எஃபெக்ட் பேஸ் பண்ணி எதனால அந்த பாண்ட் வந்து நமக்கு எப்படி பிரேக் ஆகுது? ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த பாண்ட் வந்து நமக்கு எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எஸ், we have to know that. கரெக்டா? ஓகே. எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन, இந்த ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ்லாம் முடிச்சிட்டோமா முடிக்கலையா? ஏன்னா எனக்கு ப்ராப்பரா ஞாபகம் இல்லை, 2-3 பேட்ச் நடத்துறதுனால. ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ்லாம் நடத்திட்டோமா இல்லையா? ஃபிஷன் ஆஃப் அ கோவாலன்ட் பாண்ட்லாம் நடத்திட்டோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபினிஷ்டு இல்லையா? ஓகே, क्वेश्चन கேட்கலாமா? ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்ல குவார்ட்டர் டம்ளர் 4 குவார்ட்டர். ஓகே, ஸோ வந்து ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்ல நமக்கு என்ன கிடைக்கும்? ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்ல என்ன கிடைக்கும்? ஒரு பாண்டை வந்து நீங்க ஈக்குவலா பாண்டை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா வாட் யூ வில் கெட்? ஆன்சர் பண்ணலன்னா அப்போ நான் திருப்பி நடத்துற மாதிரி ஆகும். அப்போ நடத்தலை அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீ ரேடிக்கலா? கரெக்ட். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாண்ட் வந்து ஒரு கோவாலன்ட் பாண்ட்ல ஈக்குவலா நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் ஆகி இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா we will be getting the free radicals. ஓகே, இதே ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ்ல கேட்டயான்ஸும் ஆனயான்ஸும் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ்ல நமக்கு வந்து கேட்டயான்ஸும் ஆனயான்ஸும் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ். அதை பற்றி படிச்சிட்டோமா? படிக்கல அப்படின்னா அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், இப்போ படிக்கலாம். சரியா? ஏன்னா எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் பற்றி படிக்கிறப்போ நம்ம இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ இன்னும் ஈஸியாக வந்து இருக்கும். சரியா? இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? ஓகே, டன். இன்னும் வந்து என்னது 1 hour கிளாஸ் முடிஞ்சிச்சுல, இன்னும் ஜஸ்ட் ஒரு 40 minutes நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஜஸ்ட் ஒரு 40 minutes அவ்வளோதான். ஓகே, எஸ், கண்டிப்பாக JEE எக்ஸாம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து கண்டினியூ ஆக போகுது. ஓகே, சூப்பர். ஸோ மேம் 7:30க்கு சாப்டர் 6 லைவா? எஸ், 7:30க்கு யூ ஆர் கோயிங் டு ஹேவ் சாப்டர் 6 லைவ். ஓகே, வெரி குட். நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்ன? வாட் இஸ் திஸ் நியூக்ளியோஃபைல்? பார்க்கலாமா? நியூக்ளியோஃபைல் பேர்லேருந்தே என்ன தெரியுது? நியூக்ளியோஃபைல் which means it likes nucleus அப்படின்னு வந்து தெரியுது இல்லையா? நியூக்ளியஸ் வந்து என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அது வந்து என்ன சார்ஜா இருக்கும் அப்படின்னா அதுக்கிட்ட நியூக்ளியோஃபைல்ஸ் they will be of negative charge, right? நியூக்ளியோஃபைல் அப்படின்னா it has high affinity to affinity கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா அர்த்தம்? பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? high affinity towards பாசிட்டிவ் சென்டர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எலக்ட்ரோ பாசிட்டிவ் சென்டர்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ எங்கெல்லாம் வந்து அதுக்கு பாசிட்டிவ் சென்டர்ஸ் இருக்கோ அங்கே போய் தான் வந்து என்ன ஆகும்னா இந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு அட்டாக் ஆகும். இப்போ C+ இருக்கு அப்படின்னா அந்த கார்பன் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் போயிட்டு இந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா நமக்கு வந்து அட்டாக் ஆக போகுது. ஓகேவா? டன். ஸோ இப்போ இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து என்ன சார்ஜ் ஆயிருக்கலாம் அப்படின்னா தே கேன் பி நெகட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கலாம். ஏன்னா இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னா அது வந்து ஈஸியா அந்த ஒரு பாசிட்டிவ் சென்டர்ல போயிட்டு பைண்ட் ஆக வந்து நமக்கு ஈஸியா வந்து இருக்கும். சரியா? நெகட்டிவ்லி சார்ஜ்டா வந்து இருக்கலாம். ஓகே, நியூக்ளியோஃபைல்ஸ் வில் பி மேஜர்லி நெகட்டிவ்லி சார்ஜ்ட் ஆர் எல்ஸ் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கலாம். ஆர்எல்ஸ் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக எலக்ட்ரான் ரிச்சா வந்து இருக்கலாம். ஓகே, ஆர்எல்ஸ் தே கேன் பி நியூட்ரல் மாலிக்யூல்ஸ் ஆல்சோ. எலக்ட்ரான் ரிச் இல்லாமல் நார்மலாக நியூட்ரல் மாலிக்யூல்ஸாகவும் வந்து இருக்கலாம். சரியா? இப்போ நம்ம எல்லாருமே இவ்வளோலாம் வேணாம், ரொம்ப கொஞ்சமாக போகிறோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கப்பா, இப்போ நம்ம லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. சரியா? இட் கண்டெய்ன்ஸ் ஒன் ஆர் மோர் லோன் பேர்.
ஸோ இதில் வந்து நமக்கு ஒன் ஆர் மோர் லோன் பேர் இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னாலே அது எலக்ட்ரான் ரிச் அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கிட்ட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஆர்எல்ஸ் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவிஸ் ஆசிட்ஸ் அண்ட் லீவிஸ் பேசஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? இந்த எலக்ட்ரான் வச்சு லீவிஸ் ஆசிட் ஜென்ரலாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை வந்து கொடுக்கும். ஓகே, லீவிஸ் ஆசிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை வந்து வாங்கிக்கும். ஏன்னா அது ஹைட்ரஜன் டொனேட் பண்ணுது. அப்போ இது எலக்ட்ரான் அக்செப்டாராக இருக்கும் லீவிஸ் ஆசிட். லீவிஸ் பேசஸ் தான் வந்து எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டொனேட் பண்ணும். அப்போது லீவிஸ் பேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோஃபைல்ஸ் தான். அப்போ எல்லா லீவிஸ் பேசஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are all nucleophiles. புரிஞ்சுதா? they are all nucleophiles. ஓகே, ஸோ இப்போ இந்த நியூக்ளியோஃபைல்ஸுக்கு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எஸ், நியூக்ளியோஃபைல்ஸுக்கு நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எஸ். ஸோ இது யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நியூக்ளியோஃபைல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை ஆல் கிளியரா? நோ, கிளியர், பக்கா, சூப்பர், செம. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NH3. ஓகே, இட் இஸ் வாட்? அமோனியா. இப்போ அமோனியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனில் நமக்கு என்ன இருக்குது? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ அது வந்து என்னது? நியூக்ளியோஃபைல். நல்லா புரிஞ்சுக்கோ, எது நியூக்ளியோஃபைல் எது எலக்ட்ரோஃபைல் தெரிஞ்சாதான் அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தயவு செய்து இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, திருப்பி படிங்க, சரியா? ஓகே, அடுத்து அமின்ஸ்னா என்ன தெரியுமா? இந்த அமோனியா இருக்குல்ல, அமோனியாவில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக R குரூப் சப்ஸ்டியூட் ஆகுறது, அதாவது மித்தாயில் குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கிறது தான் அமின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அமோனியாவில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக, அமோனியாவில் 3 ஹைட்ரஜன் இருக்குல்லப்பா, அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக எனக்கு வந்து R குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கிறதா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we are calling it as the amines. சரியா? ஸோ இந்த amines வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? we are calling it as the nucleophiles. அதை வந்து நம்ம வந்து nucleophile அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். is that clear? பக்கா clear? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அமோனியா பார்த்தாச்சு, அமின்ஸ் பார்த்தாச்சு. இவங்க எல்லாருமே வந்து என்னது அப்படின்னா நியூக்ளியோஃபைல். ஏன்னா நைட்ரஜனில் வந்து நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருப்பதுனால. ஓகே, அடுத்து வந்து கவனிச்சிங்க அப்படின்னா வாட்டர் என்னது? எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா? வாட்டர் வந்து நியூக்ளியோஃபைல் விச் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். ஏன்? ஏன்னா அங்கேயும் எனக்கு ஆக்சிஜனில் என்ன இருக்குது அப்படின்னா இட் ஹேஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆக்சிஜனில் எனக்கு என்ன இருக்குது? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஆல்கஹால் எடுத்துக்கோங்க, ROH, ஆல்கஹால்லையும் எனக்கு ஆக்சிஜனில் வந்து எனக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போ அதுவும் வந்து என்னது அப்படின்னா அகெயின் இட் இஸ் ஆல்சோ அ நியூக்ளியோஃபைல். அடுத்து ஈத்தர், ROR. ஈத்தரும் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அங்கேயும் எனக்கு ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது விச் இஸ் அகெயின் தே ஆர் ஆல் நியூக்ளியோஃபைல். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ வாட்டராக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஈத்தராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே யாருப்பா? நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ இப்போ சல்ஃபர் எடுத்துப்போம். சல்ஃபரில் என்ன இருக்குது அப்படின்னா இட் ஹேஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்குது, H2S இருக்குது, ஹைட்ரஜன் சல்ஃபைடு. அங்கே நமக்கு சல்ஃபரில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அகெயின் அ நியூக்ளியோஃபைல். ஓகே, தயால்ஸ் இருக்குது. தயால்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஆல்கஹாலில் OHக்கு பதிலாக SH இருந்தால் அதான் தயால்ஸ். ஓகே, தயால்ஸ்லேயும் நமக்கு சல்ஃபரில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அகெயின் இட் இஸ் அகெயின் அ நியூக்ளியோஃபைல். ஓகே, இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? சூப்பர், செம. ஸோ இப்போ நம்ம நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படி வந்து பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லை மேம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூட்ரலாக எழுதியிருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல். எனக்கு வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியோஃபைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க மேம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளுடைய குளோரின், புரோமின், அயோடின் இவங்க எல்லாருமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியோஃபைல்ஸ். ஹாலோஜன்ஸ் எல்லாருமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியோஃபைல்ஸ். ஓகே, அதே மாதிரி OH மைனஸ் ஹைட்ராக்சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா,
OR மைனஸ் ஆல்காக்சைடு அப்படின்னு சொல்றோம். சாரி RO மைனஸ் அது ஆல்காக்சைடு RO மைனஸ் ஆல்காக்சைடு. ஓகே, அதே மாதிரி கார்பாக்சிலேட் RCOO மைனஸ் கார்பாக்சிலேட். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் தே ஆர் ஆல் நியூக்ளியோஃபைல். தென் கம் சயனைடு CN மைனஸ். ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் இவங்க எல்லாருமே நமக்கு எதில் வருவாங்க? நியூக்ளியோஃபைல்ஸில் தான் வரப்போகிறாங்க. ஓகே, ஐ ஹோப் யூ ஹாவ் ஆல் நோட்டட் இட் டவுன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபைல்ஸ். ஸோ யா கம் ஆன், வாட் இஸ் திஸ் எலக்ட்ரோஃபைல் பார்த்துலாமா? எஸ், ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நியூக்ளியோஃபைல்ஸுக்கு ஆப்போசிட். எலக்ட்ரோஃபைல் இட் லைக்ஸ் எலக்ட்ரான். புரிஞ்சுதா? இட் ஹேஸ் ஹை அஃபினிட்டி டுவர்ட்ஸ் electron rich center. Electron rich center. Okay, so electron rich center கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு high affinity வந்து நமக்கு இருக்க போகுது. high affinity வந்து இருக்க போகுது. சரியா? so they will be either positively charged. இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா they will be either positively charged இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா they will be electron deficient இருக்கலாம். பாசிட்டிவ்லி சார்ஜ்டாக இருக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால தானே they go in search of electrons. so they can be electron deficient. எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நியூட்ரல் மாலிக்யூல்ஸாக வந்து இருக்கலாம். சரியா? நியூட்ரல் மாலிக்யூல்ஸாக வந்து இருக்கலாம். எல்லா லீவிஸ் ஆசிட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபைல்ஸ் தான். ஆல் லீவிஸ் ஆசிட். லீவிஸ் ஆசிட்னா என்னடா அர்த்தம்? லீவிஸ் ஆசிட் வந்து என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது வந்து நம்மளுடைய அரீனியஸ் ஆசிட், ரைட்? அந்த மாதிரி எலக்ட்ரானை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சாரி ஹைட்ரஜனை கொடுத்தா ஆசிட். கரெக்டா? ஹைட்ரஜனை கொடுத்தா ஆசிட் சம்திங் விச் டொனேட்ஸ் புரோட்டான் தான் நம்ம ஆசிட் சொல்றோம். அப்போ டொனேட்ஸ் புரோட்டானா இட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அது லீவிஸ் ஆசிட். எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அது லீவிஸ் ஆசிட். ஸோ இந்த இடத்துல வந்து எலக்ட்ரோஃபைல் இட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்லையா? அப்போ லீவிஸ் ஆசிட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எலக்ட்ரோஃபைல்ஸில் தான் வரப்போகிறாங்க. புரிஞ்சுதா? யாருக்கும் எதுவுமே டவுட் இல்லை. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த எலக்ட்ரோஃபைல்ஸுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஃபைல்ஸுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதில் வந்து பாருங்க, நமக்கு இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இது வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது? அப்படி கைனடிக் ப்ராப்ளம் போடலாமா? போடுங்க, அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தடுனாலும் கம்ப்ளீட் பண்ணணும் போடலை. புரியலடா? கெமிக்கல் ப்ராப்ளம் வீடியோ மட்டும் போடுங்கம்மா. எங்கே தேடினாலும் கிடைக்கல. அதோ நான் இப்போவே உனக்கு தேடி தரேன். நம்ம சேனல் போகிறீங்க இல்லையா? ஓகே, நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இங்கே வாங்க, நேராக யூடியூப் போங்க. யூடியூப் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் வேதாந்தம் 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் சேனலுக்குள்ளே போங்க. இதோ நம்ம சேனலுக்கு போயிட்டு பிளேலிஸ்ட்டு போங்க. பிளேலிஸ்ட்டு போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே சர்ச் பண்ணிட்டே வாங்க. கீழே சர்ச் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி நீங்கள் நல்லா வளர்த்துக்கணும். பிளேலிஸ்ட்டு காணும். இதோ பார், 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் 2025 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கா? கீழே இருக்கும். 61 வீடியோ இருக்கும். 61 வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். போகிறோம் இது உனக்கு. அதுக்காக இப்போ அட்டன் பண்ணாமல் இருக்காது. அதில் பாரு, இங்கே வந்து நல்லா வாங்க, அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. எல்லா நேமிங் ரியாக்ஷனும் இருக்கும். ஆல் நேமிங் ரியாக்ஷன். இதோ பார், 3 hours 21 minutes எல்லா நேமிங் ரியாக்ஷனும் இருக்கும். ஏபிசிடி கன்வர்ஷன் இது ஓகே இதெல்லாம் ஓகே. ப்ராப்ளம்ஸ்க்கு வருவோமா? இதோவா இங்கே பார், சாப்டர் 6ஓட ப்ராப்ளம் இதோ இருக்கா? சாப்டர் 7ஓட ப்ராப்ளம், அதாவது இது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்ட் 1, இது பார்ட் 2. அடுத்து பாரு, சாப்டர் 8ஓட ப்ராப்ளம், திருப்பி சாப்டர் 8ஓட ப்ராப்ளம், சாப்டர் 9ஓட ப்ராப்ளம். எல்லா ப்ராப்ளமும் நடத்தி நான் போட்டிருக்கேன். இந்த வருஷம் திருப்பி நான் நடத்த போகிறேன். ஆனால் பாரு, எல்லாமே இருக்குது. இங்கே பாரு, எல்லாமே இருக்குது. அந்த 63 வீடியோ இருக்கக்கூடிய அந்த இதில் டாப் ப்ராப்ளம்ஸ், டாப் 20 ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அப்புறமா சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் ரெக்கார்ட் பண்ண வீடியோவும் இங்கே இருக்குது. சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவும் இருக்குது. சரியா? புரிஞ்சுதா? Do you understand?
கிளியர்? ஓகே. இருங்க உங்கள் சேட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் எல்லாமே இருக்குது, போய் தேடி பாருங்கள். இன்னொரு ஒரு பிளேலிஸ்ட்டும் வந்து இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தேன்னம்னா அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இது 61 வீடியோஸ் இருக்கா, இருங்க. 5 மார்க் இன் 5 மினிட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். தோப்பர் 5 மார்க் இன் 5 மினிட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கா, நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். அதில் பாரு, எல்லா 5 மார்க் மட்டும் தனித்தனியாக டீச் பண்ணி வச்சுருப்பேன். தோப்பர் 5 மார்க் மட்டும் தனித்தனியாக சர்ச் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாம் ரொம்ப கோல்டன் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு கேட்டுப்பார், அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு. சரியா? ஓகேவா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் வேணும், கண்டிப்பாக சொல்லித்தரேன். டெஃபினெட்லி ஐ வில் டீச் யூ. ஓகே, டெஃபினெட்லி ஐ வில் டீச் யூ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் ஆல்சோ. ஸோ அதை பற்றிலாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, எல்லாமே சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம், அது ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? பிகாஸ் இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்கப்பா, கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து நம்ம எல்லாத்துலேயும் வந்து கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம்ல, AlCl3. இந்த AlCl3 அலுமினியம் ட்ரைக்ளோரைட், போரான் ட்ரைஃப்ளூரைட் BF3. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரிக் குளோரைட் FeCl3, ஃபெரிக் குளோரைட். சரியா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are all electrophiles. சரியா? they are all electrophiles. ஓகே, இப்போ கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா கார்போ கேட்டையான், அது வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரணும் தான் எதிர்பார்க்கும். கரெக்டா? it will be attracted to negative charge. அப்போ இந்த கார்போ கேட்டையான் வந்து again it is a electrophile. புரோட்டான் மட்டும் இருக்கு, H+ மட்டும் இருக்குன்னா again it is electrophile. அல்கைல் ஹாலைட் மட்டும் இருக்கு, RX இருக்கு அப்படின்னா அந்த X+. கரெக்டா? அல்கைல் ஹாலைட்ஸ் வந்து again it is electrophile. நைட்ரோசோனியம் அயான் NO+ இருக்கு அப்படின்னா again it is electrophile. நைட்ரோனியம் அயான் NO2 நைட்ரஜன்ல ப்ளஸ் சார்ஜ், அதுவும் வந்து again பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஃபைல். சரியா? ஸோ இவங்க எல்லாருமே எலக்ட்ரோஃபைல், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், எது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, கிளியரா? டன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to start with the inductive effect. inductive effectலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் இருக்கா? ஏதாச்சும் ஒரு எஃபெக்டை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். சரியா? ஓகே, ஜஸ்ட் ஒரு போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன். ஒரு 1 மினிட் தான், 1 மினிட் பிரேக் வேணாம், 2 மினிட்ஸ் எடுத்துப்போம். 2 மினிட்ஸ் பிரேக். சரியா? எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஸோ ஒன்லி 30 மினிட்ஸ் தான் இதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. 30 மினிட்ஸ் தான். ஷார்ப் 7:27க்கு நான் முடிச்சுடுவேன். 7:27க்கு நான் முடிச்சுடுவேன், இல்லை 7:30 மேக்ஸ். 7:30க்கு நான் கிளாஸ் முடிச்சுடுவேன். சரியா? ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பிரேக்கு. ஐ வில் பி பேக். ஓகே,
வாங்க நண்பர்களே வாருங்கள். டீமினல்ல பயாலஜி கிளாஸ் இருக்கு அப்படின்னா போய் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் இங்கே நடத்துறது JEE, அங்கே போயிட்டு இருக்கிறது 12th பயாலஜி. சரியா? ஸோ அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? ஓகேடா, செம. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எஸ், லெட்ஸ் கண்டினியூ. சரியா? ஓகே, ஸோ நம்ம பிரேக்லாம் முடிஞ்சிச்சு. எவ்ரிபடி பி பேக். இது மட்டும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து முடிச்சிடலாம். சரியா? ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் வந்து மேம் 11th படித்தது வந்து எனக்கு கொஞ்சம் அரசு பொருசெல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்குது மேம், யாருக்கெல்லாம் வந்து மேம் சுத்தமாக எதுவுமே ஞாபகமே இல்லை மேம், எங்களுக்கு 11th படித்ததா சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறவங்களாம். இன்னும் 2 questions ஹோம்ஒர்க்கா? சரி, ஓகே. ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் கிவ் யூ, டோன்ட் வரி. இப்போவே நான் ஹோம்ஒர்க் தந்துடுறேன். சரியா? 4th question வந்து என்ன தெரியுமா? அமோனியா வந்து எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா அப்படின்னு சொல்லணும். 5th வந்து வாட்டர் வந்து வாட்டர் இல்லை, AlCl3 வந்து எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா அப்படின்னு சொல்லலாம். அமோனியா AlCl3லாம் எலக்ட்ரோஃபைலா இல்லைனா நியூக்ளியோஃபைலா, எலக்ட்ரோஃபைலா இல்லைனா நியூக்ளியோஃபைலா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அதுதான் 4th ஹோம்ஒர்க் அண்ட் 5th ஹோம்ஒர்க். ஓகே, அதுதான் 4th ஹோம்ஒர்க் அண்ட் 5th ஹோம்ஒர்க். ஓகே, டன்னா? ஃபஸ்ட்டு 5 நபர் யார் ஃபஸ்ட்டு 5 பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ யுவர் நேம் அண்ட் தென் திஸ் 5 ஆன்சர்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு என்ன அடுத்து என்ன லைஃப்பில் உங்களுக்கு என்ன சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக சொல்லித்தரேன். எனிவே எல்லாத்தையுமே தான் நான் சொல்லித்தர போகிறேன். அதை கொஞ்சம் நான் அதிகமாக வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ப்ரியாரிட்டி பண்ண போகிறேன். ஓகே, டன். ஸோ வாங்கப்பா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு இருக்கணும். அதில் ஒன்று வந்து என்னது அப்படின்னா கோவேலண்ட் பாண்ட். கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னா என்ன? ஒரு பாண்டு ஃபார்ம்டு பை மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? ஸோ கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னா என்னது? a bond formed by mutual sharing of electron. electrons வந்து நமக்கு மியூச்சுவலா ஷேர் ஆகி இருக்கிறதுனால நமக்கு ஃபார்ம் ஆகி இருக்கிற ஒரு பாண்டை தான் வந்து நம்ம கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரி, ஓகே. இதுக்கும் இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அது மட்டும் பார்த்தாது, இது கூடவே சேர்ந்து நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. வாட் இஸ் திஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா என்னடா? லெட் மீ நோ in the chat section. What is this electronegativity? What is this electronegativity? அது என்ன பண்ணும்? It attracts the tendency to attract the shared pair of electrons. Very good. So electronegativity அப்படின்னா வந்து என்னது? It has tendency to attract the shared pair of electron. It has the tendency to attract the shared pair of electrons. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, இப்போ அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாண்டை அது பக்கம் பிடிச்சி இழுத்துக்கும். லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது பாண்டை பிடிச்சி அவ்வளோவா இழுக்காது. சரியா? அது வந்து பாண்டை பிடிச்சி இழுக்காது. சரியா? ஸோ இதான் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ இப்போ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து பர்மனன்ட் எஃபெக்டா டெம்பரரி எஃபெக்டா? இனிமேல் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்னன்னு படிக்க போகிறோம். பட் ஜஸ்ட் சொல்லுங்க, இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து இட் இஸ் நாட் அ டெம்பரரிலாம் கிடையாது, இட் இஸ் அ பர்மனன்ட் எஃபெக்ட். இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து எப்படி ஒரு எஃபெக்டாக இருக்க போகுது அப்படின்னா பர்மனன்ட் எஃபெக்டாக இருக்க போகுது. சரியா? இட் இஸ் கோயிங் டு பி அ பர்மனன்ட் எஃபெக்ட். ஒரு பர்மனன்ட் எஃபெக்டாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டக் ஆஃப் வார். பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரு கயிறு இழுத்தல் போட்டி இருக்கு. இந்த சைடு ஒரு கும்பல் பிடிச்சி பயங்கரமாக கயிறை பிடிச்சி இழுக்குது, அந்த சைடு ஒரு கும்பல் போயிட்டு, ஆமாம் இது 11th சிலபஸில் இருக்கு உங்களுக்கு. சரியா? அந்த சைடு ஒரு கும்பல் போயிட்டு பயங்கரமாக கயிறு பிடிச்சி இழுக்குது. இப்போ
யாரு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவோ, யாருடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கோ, சரியா, யாருடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கோ அவங்க சைடு தான் பாண்ட் வந்து மூவ் ஆகும். கரெக்டா, அவங்க சைடு தான் பாண்ட் வந்து நமக்கு மூவ் ஆகும். அவங்கள தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த பாண்டு தாண்டா அந்த கயிறு, கரெக்டா, நான் அந்த கயிறு தான் அந்த பாண்டு, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ யாரு பயங்கரமா பிடிச்சி இருக்கிறாங்களோ அவங்க சைடு தானே இந்த கயிறு போகும். அப்போ யாரு பயங்கரமா பிடிச்சி இருக்கிறாங்களோ அவங்க சைடு தானே இந்த பாண்ட் which is இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நமக்கு மூவ் ஆகும். ஒரு பாண்ட்னா என்ன, பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து மியூச்சுவலா ஷேர் ஆகி இருக்கு. பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு மியூச்சுவலா ஷேர் ஆகி இருக்கு. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஒரு பாண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ பாண்ட் இட் இஸ் எக்ஸாம்பிள், இட் இஸ் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. சரியா, தீமினல் பெய்டு கிளாஸை அட்டென்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து மேம் தீமினல் பெய்டு கிளாஸும் இருக்கு மேம், நீங்களும் கிளாஸ் எடுக்கிறீங்க மேம், நான் எதை மேம் அட்டென்ட் பண்ணுறது அப்படின்னா கோ அண்ட் அட்டென்ட் தீமினல் பெய்டு கிளாஸ். சரியா, இது கூட நீ வந்து ரெக்கார்டிங் பார்த்துக்கோ. ஓகே, எஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஃப்ளூரின் வந்து நமக்கு என்னது, இட் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப், ரொம்ப ரொம்ப ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப், அதோடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இதே ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்க போகுது. அப்போ ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்பை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as electron withdrawing group, electron withdrawing group அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா, இதே எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குரூப் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா, புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகிரும். இந்த எலக்ட்ரான் வந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகிரும். ஸோ வாட் இஸ் திஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா, it is shifting of electron towards high electronegative group. எந்த குரூப் எனக்கு ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கோ அந்த சைடு எனக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆயிடும். அதுக்கு பேர் தான் நம்மளுடைய இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகே மேம். ஸோ இப்போ அந்த சைடு எனக்கு எலக்ட்ரான் வந்து போகிறப்போ, அப்போது ஒரு சைடு எனக்கு வந்து ஒரு சைடு எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த எலக்ட்ரான் வாங்கிக்கிட்ட சைடு வந்து என்ன சார்ஜ் இருக்கும், அதுக்கிட்ட பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். கரெக்டா? எக்ஸாம்பிள் இதோ பாரு, CH3 CH2 CH2 Cl இப்படி இருக்குடா. கயிறு, ஒரு பாண்டு என்னது அப்படின்னா கயிறு. இப்போ நீ இதில் யாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போற அப்படின்னா இவங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. இப்போ எனக்கு CH2 இருக்கு, குளோரின் இருக்கு. கரெக்டா? யார் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், யார் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ்? குளோரின் தான் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். கரெக்டா? அப்போ குளோரின் என்ன பண்ணும் அப்படின்னா பாண்டை அது பக்கம் பிடிச்சி இழுத்துக்கும், பாண்டை அது பக்கம் பிடிச்சி இழுத்துக்கும். அப்போ குளோரின் மேல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும் அப்படின்னா பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். குளோரின் மேல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இதே மற்றவங்க மேல, ஓகே, இதே மற்றவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலலாம் நமக்கு என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும் அப்படின்னா பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு கிரியேட் ஆகும். சரியா? குளோரின் வந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்றதுனால குளோரின் மேல எனக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும், அவங்க எலக்ட்ரான் கொடுக்கறதுனால மற்றவங்க மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த மாதிரி ஒரே காம்பவுண்ட்ல நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போலரைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இட் காசஸ் வாட்? இட் காசஸ் போலரைசேஷன். ஸோ இது பேர் தான் நம்ம வந்து போலரைசேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் கம்ஸ் த எஃபெக்ட். இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து இட் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட். இது வந்து என்னதுப்பா நமக்கு பெர்மனன்ட் எஃபெக்ட். பெர்மனன்ட் எஃபெக்ட், இது டெம்பரரிலாம் கிடையாது, இது வந்து ஒரு பெர்மனன்ட்டான ஒரு எஃபெக்ட். சரியா? ஓகேவா? சூப்பர். இப்போ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்டை நம்ம வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்கலாமா? எஸ். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து என்னது அப்படின்னா காசஸ் போலரைசேஷன், அதாவது பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது ஒரு கோவேலன்ட் பாண்டில்.
ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு adjacent bondsம் வந்து இருக்கு, highly electronegative group வந்து நமக்கு இருக்கிறதுனால. சரியா? Is that clear for everybody? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்ல வந்து எனக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. பிளஸ் ஐ எஃபெக்ட் அண்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட். என்னென்ன எஃபெக்ட்ப்பா? பிளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து இருக்கு. பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா இட் காசஸ் பிளஸ் ஐ எஃபெக்ட். ஓகே, இப்போ எலக்ட்ரான் கொடுக்குற ஒரு குரூப், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து காஸ் பண்ணும். இதே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு, இந்த பாரு குளோரின்லாம் என்னது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு அப்படின்னா அப்போ அது வந்து இட் காசஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட். சரியா? அப்போ வந்து தட் இட் காசஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட். ஓகே, இப்போ அந்த குரூப்ஸ் பத்திலாம் நான் உங்களுக்கு கிளியரா வந்து எழுதி போடுறேன். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸ் எல்லாம் எது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ்லாம் எது அப்படின்னு. சரியா? ஸோ நல்லா கவனிங்க, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸ் இருந்தால் அது பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து காஸ் பண்ணும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து காஸ் பண்ணும். நவ் கமிங் டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இண்டக்டிவ் எஃபெக்ட். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போகிற ஃபேக்டர் வந்து என்னது அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஒன்றுமே இல்லைடா, இப்போ வந்து ஒரு கயிறு இருக்கிற போட்டியே வந்து இருக்கு. சரியா? எய்த்தாப்புல செம்ம வெயிட்டு கும்பல் வந்து பயங்கரமாக அந்த கயிறு பிடிச்சி இழுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நின்றுட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ இந்த சைடில் கயிறு பிடிச்சி இழுக்கிறேன். அவன் பயங்கர குண்டா இருக்கான், ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ், பயங்கரமாக கயிறு பிடிச்சி இழுக்கிறான். நான் ஃப்ரண்ட்டில் நின்றுட்டுருக்கேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லோகேஸ்வரி இருக்காங்க. லோகேஸ்வரி வந்து கயிறு பிடிச்சி இழுக்கிறாங்க. லோகேஸ்வரிக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மதுபாலா இருக்காங்க. சரியா? இப்போ அவங்க கயிறு பிடிச்சி இழுக்கிறப்போ அந்த அந்த எஃபெக்ட் வந்து யாருக்கிட்ட அதிகமாக இருக்கும்? ஏன் கிட்டையா, லோகேஸ்வரி கிட்டையா, இல்லை மதுபாலா கிட்டையா? ஃபர்ஸ்ட் நான் தான் இருக்கேன். அந்த கயிறோட இதுதான் கயிறு, இது கயிறோட சென்டரு. இந்த பக்கம் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் வந்து இருக்கான். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நான் இருக்கேன், அடுத்து வந்து லோகேஸ்வரி, அப்புறம் மதுபாலா. ஏன் கிட்ட தான். கரெக்டா? அதே ஃபினாமினா தான் இங்கேயும். சரியா? இப்போ நான் தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன், நல்லா கவனிங்க. CH3 CH2 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 Cl இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ, குளோரின் இருக்கு. இப்போ இந்த குளோரின் தான் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் இல்லையா? இந்த குளோரின் தான் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். என்ன பண்ண போகுது? அந்த குளோரின் தான் வந்து நமக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த இதை வந்து பிடிச்சி இழுக்க போகுது. பாண்டை வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா பிடிச்சி இழுக்கவே போகுது. அப்போ குளோரின் மேல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா அப்போ அதில் டைரக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் கார்பனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். போக போக டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் கம்மியாயிடும். இந்த இடத்துல பார்ஷியல் பாசிட்டிவ், டபுள் பார்ஷியல் பாசிட்டிவ், இந்த இடத்துல ட்ரிபிள் பார்ஷியல் பாசிட்டிவ், ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரியா? ஸோ இங்கே இன்னுமே நமக்கு பார்ஷியல் பாசிட்டிவ். ஸோ இப்போ நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். இந்த குளோரின் யாரை பயங்கரமாக பிடிச்சி இழுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் கார்பனை தான் பிடிச்சி இழுக்க முடியும். இதுவே வந்து கம்மி தான், இது அதை விட கம்மி, இது அதை விட கம்மி. ஒரு 4 கார்பன் தள்ளி போனால் ரொம்ப 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 கம்மியாக இருக்க போகுது. ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து என்ன ஆகும்? குயிக்கா லெட் மீ நோ தி சாட் செக்ஷன். இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து எனக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ், ஓகே. அடுத்து வந்து செகண்ட் எஃபெக்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிகிரி ஆஃப் கார்பன் அப்படின்னா என்ன மேம்? இப்போ நம்ம கார்பன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரிலாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். கரெக்டா? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரிலாம் படிச்சிருக்கோம். பிரைமரினா என்ன? ஒண்ணுமே இல்லை, நம்ம இந்த கார்பன் எடுத்துப்போமே, குளோரின் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி. இதே அந்த குளோரின் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல எனக்கு 2 கார்பன் குரூப், 2 ஆல்கைல் குரூப் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம செகண்டரி அப்படி வந்து சொல்லுவோம். கரெக்டா? நல்லா கவனிங்க, எனக்கு இங்கே வந்து என்னதுன்னா குளோரின் வந்து எனக்கு அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனில் ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து பிரைமரி.
நல்லா கவனிப்பா, நான் இந்த சென்டர் மட்டும் எடுத்துக்கிறேன், நான் தேவையில்லாதெல்லாம் நடத்தலை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் நான் நடத்துகிறேன். கவனிங்க, சிசிஎல் பாண்ட் இருக்குது, அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சிசிஎல் பாண்ட் இருக்குது, சிசிஎல் பாண்ட் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, வாட் இஸ் பிரைமரி? குளோரின், அதாவது இந்த குளோரின் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனில் ஒரே ஒரு ஆல்கைல் குரூப்னா தான் இருக்குன்னா அது வந்து பிரைமரி. 2 ஆல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து செகண்டரி. 3 ஆல்கைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு டெர்ஷரி. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இவன் வந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுறான், இவன் வந்து எனக்கு எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறான், இவன் எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறான். ஏன்னா குளோரின் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங். ஆனால் உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? கார்பன் இருக்கு இல்லையா, அல்கைல் குரூப், அது வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரோ பாசிட்டிவ் இல்லையா? கார்பன் வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரானை வந்து கொடுக்கும். கரெக்டா? கார்பன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை வந்து கொடுக்க போகுது, ரைட்? ஸோ அவன் ஒரு பக்கம் குளோரின் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணாலும் எனக்கு இங்கே எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு ஒரு கார்பன் இருக்குது, எனக்கு இங்கே 2 கார்பன் இருக்குது, எனக்கு இங்கே 3 கார்பன் இருக்குது. ஐ ஹாவ் 3 கார்பன்ஸ் ஹியர் டு டொனேட் கார்பன். எனக்கு வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 கார்பன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிகிரீஸ் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக இண்டக்டிவ் எஃபெக்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். விச் இஸ் டெர்ஷரிக்கு தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும், பயங்கரமாக பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். டெர்ஷரிக்கு தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். when you compare with secondary and primary செகண்டரிலாம் கம்பேர் பண்ணுறப்போ டெர்ஷரிக்கு இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். ஓகே, then comes the hybridization. ஸோ நல்லா கவனிங்க, இப்போ நான் இந்த சிசிஎல் அந்த பாண்டை மட்டும் எடுத்துக்கிறேன். சிசிஎல் பாண்ட். இப்போ அந்த பாண்டில் எனக்கு சிங்கிள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது, அந்த கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது சிங்கிள் பாண்டட் கார்பன், இது டபுள் பாண்டட் கார்பன், இது ட்ரிபிள் பாண்டட் கார்பன். சிங்கிள் பாண்டட் கார்பன் ஒரு சிக்மா பாண்ட், ஒரே ஒரு சிக்மா பாண்ட் தான் இருக்குது. அப்போ அது என்ன ஹைப்ரிடைசேஷன்? சாட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு சிக்மா பாண்ட் தான்டா இருக்குது, அப்போ அது என்ன ஹைப்ரிடைசேஷன்? கேன் யூ லெட் மீ நோ தி சாட் செக்ஷன்? ஒரே ஒரு சிக்மா பாண்ட் தான்டா இருக்குது, அது என்ன ஹைப்ரிடைசேஷன்? sp3 ஹைப்ரிடைசேஷன். வெரி குட், இது sp3 ஹைப்ரிடைசேஷன், இது sp2 ஹைப்ரிடைசேஷன். சரியா? அண்ட் தென் திஸ் இஸ் sp ஹைப்ரிடைசேஷன். சரியா? ஸோ இங்கே பாருங்க, சிங்கிள் பாண்ட் இல்லை நமக்கு, சாரி 4 சிக்மா பாண்ட் இருக்குது. சிங்கிள் பாண்டட் கார்பனில் நல்லா கவனி, 4 சிக்மா பாண்ட் இருக்குது. கரெக்டா? அதனால தான் அது sp3 ஹைப்ரிடைசேஷன். டபுள் பாண்டில் 2 3 சிக்மா பாண்ட் தான். ட்ரிபிள் பாண்டில் நமக்கு 2 தான். அதனால தான் நம்ம வந்து அதை sp ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? ஓகேவா? ஸோ சிங்கிள் பாண்ட் வந்து sp3, டபுள் பாண்ட் வந்து sp2 அண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்து sp ஹைப்ரிடைசேஷன். ஸோ நல்லா கவனிங்க, பாண்ட்னால என்னடா அர்த்தம்? எலக்ட்ரான். இங்கே வந்து எனக்கு 1 pair ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, ஒன்லி 1 pair ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. இங்கே எனக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 2 pairs ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? ஹியர் ஐ ஹாவ் 2 pairs ஆஃப் எலக்ட்ரான், ஹியர் ஐ ஹாவ் 3 pairs ஆஃப் எலக்ட்ரான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 pairs ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு இருக்க போகுது. ஸோ இங்கே எனக்கு வெறும் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா வேறு கலரில் எழுதுறேன், கிளியராக புரியும். ஸோ தட் இங்கே எனக்கு 2 எலக்ட்ரான் அப்படின்னா இங்கே எனக்கு 4 எலக்ட்ரான், இங்கே எனக்கு 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரான். கரெக்டா? ஹியர் ஐ ஹாவ் 6 எலக்ட்ரான்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ அப்போ இருக்கிறதுலேயே இண்டக்டிவ் எஃபெக்ட் யாருக்கு அதிகமாக இருக்கும்? இங்கே தான் பாரு, இவன் கிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போ பயங்கரமாக பிடிச்சி இழுக்கலாம். கரெக்டா? அப்போது இந்த ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் தான் இருக்கிறதுல இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் when you compare with double bond and then single bond, which means sp ஹைப்ரிடைசேஷனில் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அப்புறமா sp2, then comes sp3. புரிஞ்சுதா? இதான் ஹைப்ரிடைசேஷனுடைய ஆர்டர். ஓகே, நான் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ண கொஷின்ஸும் நான் வந்து உங்களுக்கு கேட்க போகிறேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அண்ட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து என்ன எஃபெக்ட் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ 4th ஒன் வந்து என்னது அப்படின்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அண்ட் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அண்ட் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். சரியா? ஸோ நல்லா கவனிங்க, நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆக ப்ளஸ் ஐ எஃபெக்ட்
என்ன ஆகும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கெட் இன்க்ரீஸ்ட் புரிஞ்சுதா ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ யா கவனிங்க CH3Cl இது வந்து என்னதுடா ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு 2 கார்பன் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் CH3CH2Cl 3 கார்பன் இருக்கு CH3CH2CH2Cl புரிஞ்சுதா ஸோ இப்போ இருக்கிறதுலே அதில் தான் எனக்கு நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமாக இருக்கும் இதில் கம்மி இதில் ரொம்ப ரொம்ப கம்மி சரியா ஸோ எனக்கு இதில் வந்து 2 I groups 3 I groups வந்து இருக்க போகுது ஸோ இதில் வந்து here I am going to have 3 plus I groups here I am going to have 2 plus I groups and here I am going to have only 1 plus I group ஒரே ஒரு plus I group தான் எனக்கு வந்து இருக்க போகுது புரிஞ்சுதா ஸோ இதுதான் plus I effect and number of carbon atoms okay ஸோ number of carbon atoms எனக்கு இன்க்ரீஸ் ஆக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா plus I குரூப்பும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் plus I எஃபெக்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் இப்போ அப்படியே ஆப்போசிட் தான் அடுத்த ரூல் minus I எஃபெக்டும் minus I எஃபெக்ட் and electronegativity ஸோ ஜென்ரலாக ஃப்ளூரின் குளோரின் ப்ரோமினை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளூரின் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் when you compare with chlorine and then bromine கரெக்டா அப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னுடைய மைனஸ் ஐ எஃபெக்ட் எனக்கு என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் சரியா புரிஞ்சுதா சூப்பர் ஸோ இப்போ ஃபைனலாக உங்ககிட்ட வந்து நான் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்கலாமா சரி ஓகே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து தரேன் கண்டுபிடிங்க இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இது வந்து செகண்ட் காம்பவுண்ட் இவங்க 2 பேர்ல யாருடைய இண்டக்டிவ் எஃபெக்ட் மைனஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போறீங்க CH3CH2F மைனஸ் ஐ எஃபெக்ட் யாருக்கு அதிகம் யாருக்கு அதிகம் மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து யாருக்கு அதிகம் ஃப்ளூரின் தான் இருக்கிறதுலே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இல்லையா ஃப்ளூரின் தான் எனக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்போ மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து இட் ஃபாலோஸ் ஃப்ளூரின் தான் எனக்கு அதிகமாக இருக்க போகுது ஓகே இப்போ பாரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண போகிறேன் உங்களை நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அதே தான் கண்டுபிடிக்க போறீங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட் யாருக்கு அதிகமாக இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போறீங்க CH3F CH3CH2F CH3 CH2 CH2F which is நான் இப்போ என்ன மாற்றிட்டேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸை நான் வந்து மாற்றிட்டேன் சூப்பர்னோவா கிளாஸ் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடும் கவலைப்படாதீங்க சரியா ஓகே நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து எனக்கு வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு அப்போது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகும் இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இட் ஃபாலோஸ் திஸ் ஆர்டர் ஏன்னா எனக்கு இங்கே இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு என்ன எப்படி இருக்கு சேமாக தான் இருக்கு சரியா ஓகே இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம் now find out 2 பேர்ல யாருக்கு வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருக்க போறாங்க ரெண்டுத்துலயுமே எனக்கு ஃப்ளூரின் தான் இருக்கு ஆனா இங்க எனக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கு இங்க எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு நம்ம தான் இப்போ அன்சாச்சுரேஷன் பார்த்தோம் இல்லையா டபுள் பாண்டுக்கு தான் அதிகம் when you compare with single bond so it will follow this order clear-ஆ ஓகேவா சூப்பர் ஸோ கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க ஸோ அடுத்த கிளாஸ்ல ஐ வாண்ட் டு கண்டினியூ வித் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஏன்னா இண்டக்டிவ் எஃபெக்டே இன்னும் முடியலை இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு எக்ஸசைஸோட படிக்கிறப்போ இன்னும் நல்லா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வாட் ஐ ஹவ் பிளான்ட் இஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் மீசோமெரிக் எஃபெக்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ரெசனன்ஸ் இதெல்லாம் முடிக்க போறோம் சரியா டைம் ஆயிடுச்சு அதனால நான் லைவ் வந்து எண்ட் பண்றேன் ஏன்னா அடுத்து வந்து நமக்கு 12th ஸ்டேட் போர்டுடைய கிளாஸ் இருக்கு சரியா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் கிளாஸ் இருக்கு சரியா ஓகே கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் டாடா பை பை தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம் இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கறத எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க டாடா பை பை தேங்க்யூ